कलंक और ग्लानि के तूफान में कैसे करे सेवा। கலங்கம் பிறகு அவதூறத்தின் புயலில் சேவையை எப்படி செய்வது? कब तक लगेंगे कलंक? எப்பொழுது வரைக்கும் கலங்கம் ஏற்படும்? ग्लानि भी प्रत्यक्षता का साधन बन गई है। இந்த அவதூறங்களும் வெளித்தோன்றுதலின் சாதனமாகிவிட்டன. ये बुद्धि में बात बैठी होनी चाहिए। இந்த விஷயம் புத்தியில் அமர்ந்திருக்க வேண்டும். ये जरूरी है। இது அவசியமாகும். आने वाला समय है, எது வரக்கூடிய நேரமாக இருக்கிறதோ, माया की अपोजिशन का समय है, प्रकृति की अपोजिशन का समय है। மாயை எதிர்கொள்ளும் பிரகிருதி எதிர்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கிறது. जो गवर्नमेंट है, இந்த கவர்மெண்ட் இருக்கிறதோ उसका भी अपोजिशन का समय है। அதனுடைய எதிர்க்கக்கூடிய நேரம் இருக்கிறது. माहौल, சூழ்நிலை, रिश्तेदार, मोहल्ले वाले, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், தெருவில் இருக்கக்கூடியவர்கள், सबका अपोजिशन सामने आने वाला है। அனைவரும் எதிர்கொள்ளவிருக்கிறார்கள். அது முன்னால் வரவிருக்கிறது. माया की अपोजिशन तब होती है, மாயையினுடைய அப்போசிஷன் அப்பொழுதுதான் ஏற்படுகிறது जब पोजीशन में नहीं रहते हो। எப்பொழுது நாம் பொசிஷனில் இருப்பதில்லை. माया की अपोजिशन மாயையினுடைய எதிர்கொள்ளுதல் और मायावियों की अपोजिशन, பிறகு மாயாவின் ஆத்மாக்களின் அப்போசிஷன். उसमें क्या अंतर है? இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? माया अपोजिशन करती है या मायावी अपोजिशन करते हैं? மாயா அப்போசிஷன் செய்கிறதா, இல்லையானால் மாயாவி மக்கள் அப்போசிஷன் செய்கிறார்களா? बहुत टाइम माया अपोजिशन करते हैं, थोड़ा टाइम मायावी अपोजिशन। அவங்க சொல்றாங்க அதிக நேரம் மாயாதான் எதிர்கொள்ளுது, பிறகு சில நேரம் மாயாவி மக்களும் எதிர்கொள்கிறார்கள். अरे मायावी तो कोई न कोई रूप में आती होगी। அரே மாயையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் இல்லையா? हवा के रूप में आती है क्या? காற்றின் ரூபத்தில் வருகிறதா என்ன? कोई न कोई रूप धारण करके आती है। तो जो रूप धारण करके आते हैं, ஏதாவது ஒரு ரூபத்தை தாரணை செய்து விட்டு வருகிறது. எனவே எந்த ரூபத்தை தாரணை செய்து விட்டு வருகிறதோ वो ही मायावी हो गए। அவர்கள்தான் மாயை ஆகிவிட்டனர். माया की अपोजिशन तब होती है जब पोजीशन में नहीं रहते हो। काले कृष्ण की மாயாவினுடைய எதிர்ப்பு அப்பொழுதுதான் ஏற்படுகிறது எப்பொழுது நாம் தன்னுடைய நிலையில் இருப்பதில்லை. ग्लानि होती है। முழு உலகத்திலும் அவதூறம் ஏற்படுகிறது. जो भी देवता है वो काले मुंह के दिखाए गए हैं। எந்த தேவதைகள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கிறனரோ அவர்கள் எல்லாம் கருப்பான முகத்தில் தான் காமிக்கப்பட்டிருக்கிறனர். थोड़े हो जाते हैं तो नारायण की कोई ग्लानि नहीं होती। ऐसे வெள்ளையாகிவிட்டால் பிறகு நாராயணனுக்கு எந்த விதமான அவதூறமும் ஏற்படாது. तो नहीं है कि नारायण वाली आत्मा कलयुग के अंत में मौजूद नहीं होती है। கலியுகத்தின் கடைசியில் நாராயணனுடைய ஆத்மா இங்கு இல்லை என்பது இல்லை இல்லையா? नारायण की सतयुग में कोई ग्लानि नहीं होती, நாராயணனுக்கு சத்தியுகத்தில் எந்த விதமான அவதூறமும் ஏற்படாது. लेकिन सतयुग आदि होने से पहले जो कलयुग घोर था अंत, ஆனால் சத்தியுகத்தின் ஆரம்பத்திற்கு முன்னால் எது இருள் சூழ்ந்த கலியுகம் இருக்கிறதோ उसमें नारायण वाली आत्मा जीवन में मौजूद थी या नहीं? அதில் நாராயணனுடைய ஆத்மா வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா? होती है। இருக்கிறார். तो उसकी ग्लानि उस समय हो रही होगी कि नहीं हो गई? எனவே அந்த நேரத்தில் அவருக்கு அவதூறம் ஏற்படுமா இல்லையா? होगी। ஏற்படும். बाबा ग्लानि आप बोल रहे ग्लानि किसने भी किसी सुनना नहीं चाहिए, लेकिन किसने अगर जान खींचने की कोशिश की तो பாபா நீங்க சொல்றீங்க, அவங்க கேக்குறாங்க பாபா நீங்க சொல்றீங்க யாரு கிளானி யாருன்னா சொன்னா நம்ம கேட்க கூடாது, ஆனா காதுல வந்து யாருன்னா சொல்லிட்டா என்ன பண்றது?
சேவையை செய்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய காலை இழுப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். टांग समेट लो उसकी टांग किसी के अगर कोई कोशिश कर रहा हो टांग समेट लो அப்ப பாபா சொல்றாரு, கால் இழுக்க முயற்சி செய்கிறார்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய காலை பத்திரமாக வச்சுக்கோங்க, ஒன்று சேர்த்துக் கொள்ளுங்கள். कहलाते का के लिए ज्यादा लंबी तो टांग कर ஏன் நீங்க உங்களுடைய காலை விரித்து கொண்டீர்கள்? नंबर वन आत्मा को बहुत ज्ञान है, सब लोग नंबर वन आत्मा को बहुत ज्ञान भी तो मिलता है. அவங்க சொல்றாங்க, பாபா நம்பர் 1 ஆத்மாவுக்கு கிளானி அதிகமாக ஏற்படுகிறது. அப்ப பாபா சொல்றாரு, நம்பர் 1 ஆத்மாவுக்கு ஞானம் கூட தானே அதிகமாக கிடைக்கிறது. பிறகு तो फायदा किसको होगा? எனவே யாருக்கு பலன் கிடைக்கும்? घाटा भी दोनों. घाटा कुछ नहीं घाटा कुछ नहीं. क्यों? நஷ்டம் என்பது எதுவுமே இல்லை. ஏன்னு கேக்குறாங்க? ज्ञान की पराकाष्ठा इतनी है, जितनी भी ग्लानि होगी वो सारी पचा जाएगा. ஏனென்றால் ஞானம் அவர்களுக்குள் இவ்வளவு அதிகமாக இருக்கும். எவ்வளவு அவதூறம் ஏற்பட்டாலும் அவர்கள் அதை தனக்குள் ஜீர்ணமாக்கிக் கொள்வார்கள். ज्ञान भी जैसा ज्ञान उतना ही मौका मिलेगा. मिलता है अकेले जैसे उसका नाम ही रख दिया कलम की धरता. அவங்களுக்கு பேரே வச்சுட்டாங்க கலங்கிதர் அவதாரம் என்று. अगर कोई गाली भी दे, इंसल्ट भी करे, आप सेंट बन जाओ. कोई ग्लानी करे, ஒருவேளை யாராவது கிளானி செய்தால், அவதூறம் செய்தாலும் நீங்கள், இன்சல்ட் செய்தாலும் நீங்கள் செயின்ட் ஆகிவிடுங்கள். आप फूलों की वर्षा करो. யாரு அவதூறம் செய்தாலும் நீங்கள் அவர்களின் மேல் பூக்கள் போடுங்கள் அவர்கள் மேல். अव्यक्त वाणी तारीख 23 नवंबर 1979 पृष्ठ 46 आदि. அவ்யக்த் வாணி தேதி 23/11/1979 பக்கம் 46 ஆரம்பத்தில். फिर अंत में बाबा का पाठ बहुत ज्यादा कलम का लगने के बाद प्रत्यक्ष होगा और सब लोग मतलब भगवान बाप को मानेंगे, तो उस समय ये किस तरह हिसाब किताब कुछ चुकता माना जाएगा? जब बाप प्रत्यक्ष हो गया कि यही भगवान है और सब लोग मतलब भगवान बाप को मानेंगे, तो उस समय ये किस तरह हिसाब किताब कुछ चुकता माना जाएगा? அவங்க சொல்றாங்க, பாபா ஒரு பக்கம் அவதூறம் அதிகமாக ஏற்படும், இன்னொரு பக்கம் பிரத்யட்சமாகுவார். அப்பொழுது எப்படி கணக்கு வழக்கு முடிந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ள முடியும்? जब बाप प्रत्यक्ष हो गया कि यही भगवान है எப்பொழுது தந்தை பிரத்யட்சமாகி விட்டார், இவர்தான் கடவுள் என்று, तो ग्लानि की बात रह जाएगी क्या? அப்பொழுது அவதூறத்தின் விஷயம் இருந்து விடுமா என்ன? बाप जब तक गुप्त पाठ बजा रहा है தந்தை எப்பொழுது வரையும் குப்தமான பாட்டை செய்கிறாரோ तब तक ग्लानि है. அப்பொழுது வரைதான் அவதூறம் இருக்கிறது. जब विराट रूप प्रत्यक्ष हो गया எப்பொழுது விராட ரூபம் பிரத்யட்சமாகுமோ, अनेक बाहूदर व्यक्त नेत्रम அநேக பாஹு தர்வக்திர நேத்திரம், இது பாபா ஸ்லோகம் சொல்றாரு. अनेक सहयोगी रूपी भुजाएं நிறைய சகயோகி ரூபத்தில் கைகள் இருக்கிறது, बाहर निकल पड़ेंगी. வெளியேறி வரும். बड़े बड़े वकील निकल पड़ेंगे. பெரிய பெரிய வக்கீல்லாம் வெளியே வருவாங்க. दुनिया के बड़े बड़े डॉक्टर निकल पड़ेंगे. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டாக்டர்லாம் சகயோகம் கொடுப்பாங்க. दुनिया के बड़े बड़े वैज्ञानिक निकल पड़ेंगे. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஞ்ஞானிகள் வெளியே வருவார்கள். तो ये भुजाएं हुई कि नहीं हुई? எனவே இது கைகள் ஆகியதா இல்லையா? ये भगवान की 1000 भुजाएं हैं. இது கடவுளுடைய 1000 கரங்கள் ஆகும். वो प्रत्यक्ष होंगी. இது பிரத்யட்சமாகும். फादर सोर्स सन्स बच्चों को प्रत्यक्ष करेगा. தந்தை குழந்தைகளை பிரத்யட்சம் செய்வார். बाप तो गुप्त ही रहेगा, लेकिन बच्चे बाप को प्रत्यक्ष करेंगे. தந்தை குப்தமாக தான் இருப்பார், ஆனால் குழந்தைகள் தந்தையை பிரத்யட்சம் செய்வார்கள். तो अनेक बाहु उदर, எனவே அநேக பாஹு, பிறகு உதர். उदर माने पेट. உதர் என்றால் வயிறு. बड़ी बड़ी विशाल बुद्धि वाली आत्माएं प्रत्यक्ष होने लग पड़ेंगी. பெரிய பெரிய நீளம் அகலமாக புத்தி கொண்டவர்கள் பிரத்யட்சமாக ஆரம்பிப்பார்கள். वक्त्र, பிறகு வக்த்ர. वक्त्र माने मुख, வக்த்ர அப்படின்னா வாய். जिन्हें बाबा कहते हैं माइक.
யாரை பாபா மைக் என்று சொல்கிறார்? कौन निकालो? யாரை வெளியே கொண்டு வாங்க? बड़े बड़े माइक निकालो, பெரிய பெரிய மைக்கை ऐसे வெளியே கொண்டு வாருங்கள். बड़े बड़े माइक निकल पड़ेंगे जो भगवान बाप को प्रत्यक्ष करेंगे। எனவே இப்படிப்பட்ட பெரிய பெரிய மைக் வெளியே வரும். யாரு பகவான் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வார்கள்? वक्त माने मुख, माइक। வக்த்ரு என்றால் வாய், மைக். नेत्रम, பிறகு நேத்திரம். कहते ना भगवान को 1000 आंखें हैं। சொல்கிறார்கள் இல்லையா, கடவுளுக்கு 1000 கண்கள் இருக்கிறது. थोड़ी मोड़ी आंखें हैं कि 1000 आंखें हैं? குறைய கண்கள் இருக்கிறதா இல்லையானால் நிறைய கண்கள் இருக்கிறதா? 1000 आंखें हैं। 1000 கண்கள் இருக்கிறது. अभी भी अखबारों में लिखते हैं। இப்பொழுதும் நியூஸ் பேப்பரில் எழுதுகிறார்கள். इतना जो कुछ बवाल बच रहा है, एक एक बात की जानकारी ले रहा है। இவ்வளவும் என்ன புயல் வருகிறதோ அதனுடைய ஒவ்வொரு விஷயத்தின் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். क्या ग्लानि के डर से सेवा करना छोड़ दें? அவதூறத்தின் பயத்தால் சேவையை செய்வது விட்டுவிடணுமா என்ன? बाबा का कहना सारे विश्व का कल्याण करना है, பாபாவின் சொற்கள் என்ன? முழு உலகத்தின் நன்மையை செய்யணுமா या सिर्फ एडवांस में जो चल रहे हैं उन्हीं का कल्याण करना है? இல்லையானால் யார் அட்வான்ஸில் நடக்கிறார்களோ வெறும் அவர்களுக்கு தான் நன்மை செய்யணுமா? है? हाँ, तो जो असली नेता அவங்க சொல்றாங்க முழு உலகத்தின் நன்மை செய்யணும். எனவே பாபா சொல்றார், ஆமா, हैं, யார் உண்மையான நேபாளியாக இருப்பார்களோ वो तो यही कहेंगे அவர்கள் இதுதான் சொல்வார்கள். कि ज्ञान धन का लेना देना बंद नहीं करना है। என்னவென்றால் ஞான பணத்தின் கொடுத்தல் பிறகு வாங்கிக் கொள்வதல் இதை நிறுத்தக்கூடாது. इस डर से யாருடைய பயத்தால்? कि कोई हमें ग्लानि की बात सुनाएगा என்னவென்றால் யாராவது நம்மளுக்கு அவதூறனுடைய வார்த்தை சொன்னால் तो हम प्रभावित हो जाएंगे। பிறகு நாம் அவர்களின் பிரபாவத்தில் வந்து விடுவோம். प्रभावित होना माना प्रजा। பிரபாவித் அதாவது அவர்களின் பிரபாவத்தில் வருவது என்றால் அவர்களின் பிரஜைகள். तो ग्लानि की बातें एक कान से सुनो, दूसरे कान से निकाल दो। எனவே அவதூறத்தின் விஷயங்களை ஒரு காதின் மூலமாக கேளுங்கள், இன்னொரு காதின் மூலமாக வெளியேற்றி விடுங்கள். Hear no evil, கெட்டதை கேட்காதீர்கள், talk no evil। கெட்டதை பேசாதீர்கள். हमें झगड़ा करना ही नहीं, நமக்கு சண்டையை போடவே கூடாது. फिर उसी डर से आ गए। என்ன செய்யணும் என்றால் ஒரு காதல் மூலமாக கேட்கணும், இன்னொரு காதல் மூலமாக வெளியேற்றி விடணும். हमें झगड़ा करना ही नहीं, फिर उसी डर से आ गए। अभी नाका है नहीं नाका? अरे हमें तो हमारा बाप क्या करता है? அரே நமக்கு நம்மளுடைய தந்தை என்ன செய்கிறார்? हमारा बाप, सारी दुनिया कहती है बाप सर्वव्यापी है। முழு உலகமும் சொல்கிறார்கள் தந்தை சர்வவியாபி ஆவார். सब ग्लानि करते हैं ना அனைவரும் அவதூறம் செய்கிறார்கள் இல்லையா? सारी दुनिया। முழு உலகமும். तो सारी दुनिया को आकर के गति सदगति देता है, सदगति करता है या नहीं करता है? எனவே முழு உலகத்திற்கும் வந்துவிட்டு அவர் கதி பிறகு சத்கதியை தருகிறாரா இல்லையா? करता है, செய்கிறாரா? नहीं करता है? செய்யவில்லையா? करता है। तो செய்கிறார். हमारा क्या काम है? எனவே நம்மளுடைய வேலை என்னவாக இருக்கணும்? हमारा भी काम है, कोई चाहे हमारी ग्लानि करे कुछ भी करे, நம்மளுடைய செயலும் என்னவென்றால் யாராவது நமக்கு அவதூறம் செய்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, हमें किसी से भेदभाव नहीं करना है। நமக்கு யாரோடையும் வித்தியாசமா செய்யக்கூடாது. ठुकराने वाली आत्मा भी कल्याणकारी आत्मा अनुभव हो। நம்மளை வெறுக்கக்கூடிய ஆத்மாக்களும் நன்மைக்கான ஆத்மாவாக நமக்கு அனுபவம் ஆகணும். ग्लानि के बोल व निंदा के बोल भी महिमा व गायन योग्य अनुभव हो। அவதூறத்தின் வார்த்தை இல்லையானால் நிந்தனையினுடைய வார்த்தையும் மகிமை இல்லையானால் பாடலுக்கு தகுந்த மாதிரி அனுபவம் ஆகணும்.
तथा ग्लानि गायन अनुभव हो। பிறகு அவதூறமும் பாடல் மாதிரி அனுபவமாகணும். जैसे द्वापर में आप सबने बाप की ग्लानि की, எப்படி துவாபர யுகத்தில் நீங்கள் அனைவரும் தந்தையின் அவதூறத்தை செய்தீர்கள். लेकिन बाप ने ग्लानि भी गायन समझकर स्वीकार की। ஆனால் தந்தை அந்த அவதூறத்தையும் மகிமை என்று புரிந்து கொண்டு அதை ஸ்வீகரித்தார். और ग्लानि के रिटर्न में भक्ति का फल ज्ञान दिया। பிறகு அந்த அவதூறத்தின் ரிட்டர்னாக பக்தியினுடைய பலன் ஞானத்தை கொடுத்தார். न कि घृणा और ही रहम दिल बने। வெறுக்கவில்லை, ஆனால் இன்னும் கருணை உள்ளம் கொண்டவராக ஆகினார். ऐसे फॉलो फादर, இப்படி தந்தையை ஃபாலோ செய்யுங்கள். ऐसे फॉलो फादर करने वाले ही श्रेष्ठ तकदीरवान बनते हैं। இப்படி தந்தையை ஃபாலோ செய்யக்கூடியவர்கள் தான் சிரேஷ்டமான பாக்கியத்தை கொண்டவர்களாக ஆகுகிறார்கள். அவ்யக்தவாணி தேதி 9/9/1975 பக்கம் 100 நடுவின் ஆரம்பத்தில். अव्यक्त वाणी तारीख 9 सितंबर 1975 पृष्ठ 100 मध्यादि। बाबा नाराज हो जाते, பாபா வந்து கோச்சிக்கிறார். बच्चों ने ज्ञान सुनाना बंद क्यों कर दिया? குழந்தைகள் ஞானத்தை சொல்வது ஏன் நிறுத்தி விட்டார்கள்? हैं? दुनिया में चारों तरफ है झूठ ही झूठ सुना रहे हैं, உலகத்தில் நாலா பக்கமும் பொய்யை தான் சொல்கிறார்கள். क्योंकि झूठ की दुनिया में रहते हैं। ஏனென்றால் பொய்யின் உலகத்தில் இருக்கிறார்கள். और बच्चे பிறகு குழந்தைகள் बच्चे ज्ञान अर्थात जानकारी, सच्चाई की जानकारी में रहते हैं। குழந்தைகள் ஞானம் அப்படியானால் தெரிந்து கொள்ளுதல், உண்மையை தெரிந்து கொள்ளுதல் அதில் இருக்கிறார்களா? सत्य की जानकारी में रहते हैं உண்மையை தெரிந்து கொள்வதல் அதில் இருக்கிறார்களா? कि झूठी दुनिया में रहते हैं, இல்லையானால் பொய்யான உலகத்தில் இருக்கிறார்களா? हैं? तो ज्ञान की जानकारी में रहते हैं, सच्ची दुनिया में रहते हैं। எனவே ஞானத்தின் தெரிந்து கொள்ளுதலில் இருக்கிறார்கள், உண்மையான உலகத்தில் இருக்கிறார்கள். तो जब सच्ची दुनिया में रहते हैं तो सच्ची बातें समझाना चाहिए ना। எனவே எப்பொழுது உண்மையான உலகத்தில் இருக்கிறார்களோ அப்பொழுது உண்மையான விஷயங்களை சொல்லணும் இல்லையா? हैं? तो बच्चों ने समझाना बंद कर दिया कि समझाना चालू है। எனவே குழந்தைகள் புரிய வைப்பதை நிறுத்தி விட்டார்களா, இல்லையானால் அது நடந்து கொண்டிருக்கிறதா? क्या कहते हैं? என்ன சொல்றீங்க? अरे बताओ भाई, அரே சொல்லுங்க. हैं? चालू करना है, ஆரம்பிக்கணும். मैंने बंद कर दिया। அப்படியானால் நிறுத்தி விட்டார். क्यों भाई? ஏன்? बाबा ने तो अभी बंद नहीं किया பாபா நிறுத்தவில்லை. और बच्चों ने समझाना दुनिया वालों को बंद कर दिया। பிறகு குழந்தைகள் உலகத்தினருக்கு புரிய வைப்பதை நிறுத்தி விட்டார்கள். क्योंकि ग्लानी का एटम बम फूटा, बड़े से बड़ा बम है परमात्मा प्रत्यक्षता बम। ஏனென்றால் அவதூறத்தின் அந்த வெடிகுண்டு விஸ்போட் ஆகிவிட்டது. எனவே பெரியதிலும் பெரிய வெடிகுண்டு என்னவென்றால் பரமாத்மா பிரத்யக்ஷதா குண்டு. अरे माताओ, அரே மாதாக்கள், बड़े से बड़ा ग्लानी का बम क्या है? பெரியதிலும் பெரிய அவதூறத்தின் குண்டு என்ன? है जो ग्लानी की बदबू सूंघते ही मर जाते हैं। எந்த அவதூறத்தின் துர்நாற்றத்தை மோந்து பார்த்த உடனே எரிந்து விடுகிறார்கள். जैसे बम फटता है ना, எப்படி ஒரு குண்டு வெடிக்கிறது, तो उसमें से जो बदबू निकलती है அதிலிருந்து எந்த துர்நாற்றம் வெளியே வருகிறதோ उसकी बदबू सूंघने से ही लोग मर जाते हैं। அந்த துர்நாற்றத்தை மோந்து பார்ப்பதின் மூலமாகவே இறந்து விடுகிறார்கள். तो ऐसे ही ये परमात्मा प्रत्यक्षता बम है, எனவே இப்படிதான் இந்த பரமாத்மா பிரத்யக்ஷதா பாம்பு இருக்கிறது. ग्लानी का बम। இது அவதூறத்தின் குண்டு ஆகும். माताओं को तो अलर्ट रहना चाहिए, அம்மாக்களுக்கு மாதாக்களுக்கு அலர்ட்டாக இருக்கணும், क्योंकि माताएं तो जानती हैं। கவனமாக இருக்கணும். ஏனென்றால் மாதாக்கள் இதை அறிவீர்கள். क्या जानती हैं? என்ன அறிவீர்கள்? कि बालक का जन्म होता है, எப்பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறதோ, होता है ना, பிறக்கிறது இல்லையா, है? तो गंदगी के साथ पैदा होता है कि गुलाब की सुगंध के साथ पैदा होता है? அப்பொழுது அழுக்கோடு பிறக்கிறதா, இல்லையானால்
ரோஜா பூவின் வாசனையோடு பிறக்கிறதா? है? गंदगी के साथ पैदा होता है ना। அழுக்கோடு பிறக்கிறது இல்லையா? तो ये शिव बाबा तुम्हारा बालक नहीं है? எனவே சிவ பாபா உங்களுடைய குழந்தை இல்லையா? है? शिव बाबा बालक है तो என்ன சிவ பாபா குழந்தை இல்லையா? सुनाना बंद कर देना चाहिए। எனவே சொல்வது நிறுத்தி விடணுமா? अरे दूसरों को ज्ञान सुनाना बंद कर देना चाहिए அரே மற்றவர்களுக்கு ஞானத்தை சொல்வது நிறுத்தி விடணுமா? कि चालू रखना चाहिए? இல்லையானால் சொல்லிக்கொண்டே இருக்கணுமா? है? चालू रखना चाहिए लेकिन சொல்லிக்கொண்டே இருக்கணும். क्या कर दिया? ஆனால் என்ன செய்து விட்டனர்? ये रामचंद्र बाबू कह रहा है, है? இந்த ராமச்சந்திர பாபு சொல்கிறார், बाबा ने इस नामधारी को बताया ये सृष्टि का बीज है। பாபா இந்த பெயர் கொண்டவரை சொல்லிவிட்டார், இவர் இந்த உலகத்தின் விதை ஆவார். अरे बीज नहीं बंद कर दिया सुनाना तो औरों का क्या होगा? पत्तों का। அரே இந்த விதையை சொல்வது நிறுத்திவிட்டால் பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இலைகளின் எந்த நிலைமை ஏற்படும்? तो माताएं क्या करेंगी? எனவே மாதாக்கள் என்ன செய்வார்கள்? है? माताओं को तो पता है ना कि बच्चा जब प्रत्यक्षता रूपी जन्म लेता है மாதாக்களுக்கு இது தெரியும் இல்லையா? எப்பொழுது குழந்தை வெளித்தோன்றுதல் ரூபமான பிறப்பை எடுக்கிறதோ तो गंदगी के साथ जन्म लेता है, அப்பொழுது அழுக்கோடு தான் பிறக்கிறது. है ना? ஆமாவா? तो ये तो बड़े से बड़ा बच्चा है। எனவே இவர் பெரியதிலும் பெரிய குழந்தை ஆவார். माताओं का बड़ा बच्चा है शिव बालक या छोटा बच्चा है? அம்மாக்களின் பெரிய குழந்தையா இல்லையானால் சின்ன குழந்தையா? प्रत्यक्षता रूपी जन्म लेने का टाइम है या नहीं लेने का टाइम है? लेने का टाइम है। வெளித்தோன்றுதல் ரூபமான பிறப்பை எடுக்கக்கூடிய நேரமா இல்லையானால் இல்லையா? எடுக்கக்கூடிய நேரமாகும். जो जन्म होता है वो साकार का होता है या निराकार का होता है? யாருக்கு பிறப்பு என்பது ஏற்படுகிறதோ அது சாகாரத்திற்கு ஏற்படுகிறதா साकार का जन्म होता है। சாகாரத்திற்கு தான் ஏற்படுகிறது. तो साकार में इस सृष्टि रूपी रंगमंच पर எனவே சாகாரத்தில் இந்த உலக நாடக மேடையில் इस शूटिंग पीरियड में ஷூட்டிங் பீரியடில் बेहद का जो माताओं का बच्चा है, बड़े में बड़ा बच्चा, எல்லைக்கு அப்பாற்பட்ட அம்மாக்களின் யார் பெரியதிலும் பெரிய குழந்தையாக இருக்கிறாரோ जिससे जास्ती सुख दुनिया में कोई बच्चा जन्म जन्मांतर नहीं दे सकेगा, அவரை தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு குழந்தையும் எல்லா ஜென்மத்துக்கும் சுகத்தை தர முடியாது. ऐसा बच्चा இப்படிப்பட்ட குழந்தை बुद्धि में बैठ गया ना புத்தியில் அமர்ந்து விட்டது இல்லையா? कि जन्म लेने का टाइम है, जन्म ले रहा है, பிறக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது, பிறந்து கொண்டிருக்கிறார். हैं? लेगा ना, लेता है ना, எடுக்கிறார் இல்லையா? எடுத்துக்கொண்டிருக்கிறார் இல்லையா? नहीं ले रहा है, எடுக்கவில்லையா? लेता है। எடுக்கிறார். तो ग्लानी भरी बदबू जो है எனவே அந்த அவதூறம் நிறைந்த துர்நாற்றம் वो अगर फैलती है जन्म के समय அது பிறப்பின் நேரத்தில் பரவுகிறது என்றால் तो उससे परेशान हो करके समझाना बंद कर देना है या चालू रखना है? எனவே அதன் மூலமாக தொந்தரவு அடைந்துவிட்டு சொல்வதை நிறுத்திவிடணுமா இல்லையானால் புரிய வைப்பதை நிறுத்தக்கூடாதா? है? चालू रखना है। அதை நிறுத்தக்கூடாது, நடத்தணும். बच्चे ने कह दिया, बंद कर दिया, सच्चा बोल दिया, जो है अंदर से बोल दिया। குழந்தைகள் சொல்லிவிட்டனர், நிறுத்திவிட்டனர் என்று உண்மையை சொல்லிவிட்டனர். எது இருக்கிறதோ அதுதான் சொன்னார்கள். दुनिया वालों को समझाना बंद कर दिया, என்னவென்றால் உலகத்தினருக்கு புரிய வைப்பதை நிறுத்திவிட்டோம். अंदर वालों को भी समझाना बंद कर दिया, உள்ள இருக்கக்கூடியவர்களையும் புரிய வைப்பதை நிறுத்திவிட்டோம். तो बाबा नाराज हो जाते हैं। எனவே பாபா கோச்சிக்கிறார். अखबारों में भू भू करते रहते हैं, करने दो। நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள், அவர்களை சொல்ல விடுங்கள். तुम कुछ भी ना करो, நீங்கள் எதையும் செய்யாதீர்கள். नहीं तो फिर और ही जास्ती भू भू करेंगे। இல்லையானால் இன்னும் அதிகமாக ஏதாவது ஒன்று சொல்லினேதான் இருப்பார்கள். गाया हुआ है,
कलंकीधर पिछाड़ी कुत्ते भौंकते हैं। பாடப்பட்டிருக்கிறது, கலங்கிதற்கு பின்னால் நாய்கள் குலைக்கும். तुम अब कलंकीधर बन रहे हो। இப்பொழுது நீங்கள் கலங்கிதர் ஆகுகிறீர்கள். पतित मनुष्य तुम्हारे पीछे भौंकेंगे, क्योंकि नई बात है। ஏனென்றால் பतितமான மனிதர்கள் உங்களுக்கு பின்னால் கொலைப்பார்கள், ஏனென்றால் இது ஒரு புதிய விஷயமாகும். முரளி தேதி 26/6/72, பக்கம் 4 கடைசியில். मुरली तारीख 26 जून 1972, पृष्ठ 4 अंक। संसार के कल्याण के लिए बुराई भी सुन लेनी चाहिए। உலகத்தின் நன்மைக்காக கெட்டதையும் கேட்டுக்கொள்ளணும். अच्छा काम कोई करता है तो 20 बातें पैदा करने वाले तैयार हो जाते हैं। நல்ல விஷயத்தை யாராவது சொல்கிறார்கள் என்றால் பிறகு 20 விஷயத்தை உருவாக்கக்கூடியவர்கள் யாராவது உருவாகி விடுகிறார்கள். फिल्मी गीत भी बनाए दिए। உலகத்தில் படத்தில் பாடலும் இருக்கிறது. कुछ तो लोग कहेंगे लोगों का काम है कहना। ஏதாவது ஒன்று மக்கள் சொல்வார்கள், ஏனென்றால் மக்களின் வேலையே சொல்வதாகும். कलयुगी दुनिया के लोग है ना, கலியுக உலகத்தின் மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா? तो वो तो कुछ न कुछ कहते ही रहेंगे। எனவே அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். उनके कहने के आधार पर जो विश्व कल्याण का कार्य करने वाला है, எனவே அவர்களின் சொல்வதின் மூலமாக எந்த உலக நன்மையின் காரியம் இருக்கிறதோ उसे रुक जाना चाहिए क्या? அதை செய்வதிலிருந்து நின்று விடணுமா என்ன? नहीं, இல்லை. लोग कहते हैं विकारी है विकारी है विकारी है। உலகத்தினர் சொல்கிறார்கள் விகாரி 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 என்று. विचार बढ़ाने वाला है, விபச்சாரத்தை அதிகமாக்கிறார் என்று. ऐसा है वैसा है कैसा है। இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார், எப்படி இருக்கிறார். तो लोगों के कहने मात्र से எனவே மக்களின் சொல்வதின் மூலமாக भगवान अपना कार्य करना बंद कर देगा? கடவுள் தன்னுடைய வேலையை செய்வது நிறுத்தி விடுவாரா? पतितों को पावन बनाने का कार्य छोड़ देगा? பதித்தர்களை பாவனமாக்கக்கூடிய செயலை விட்டு விடுவாரா என்ன? संसार की ग्लानि का उसके ऊपर असर हो जाएगा क्या? உலகத்தில் இருக்கக்கூடிய அவதூறங்கள் அவர் மேல் ஏதாவது ஒரு ரிசல்ட்டை காமிக்குமா என்ன? संसार की ग्लानि का असर क्षुद्रात्माओं के ऊपर होता है। உலகத்தில் ஏற்படக்கூடிய அவதூறத்தின் தாக்கம் பிரபாவம் சூத்ரர்கள் மேல்தான் ஏற்படும். जो क्षुद्र आत्माएं कोई काम शुरू करती हैं சூத்ர ஆத்மாக்கள் எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறார்களோ और ग्लानि जब होती है तो छोड़ के भाग जाती है। பிறகு எப்பொழுது அவதூறம் ஏற்படுகிறதோ அப்பொழுது விட்டு விட்டு சென்று விடுகின்றன. जो श्रेष्ठ आत्माएं होती हैं யாரு சிரேஷ்டமான ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ वो या तो कार्य शुरू नहीं करेंगी அவர்கள் காரியத்தை ஆரம்பிக்க மாட்டார்கள், இல்லையானால் और कार्य करेंगी காரியத்தை ஆரம்பித்து விட்டால் तो उसको अंत तक सफलता के शिखर पर पहुंचाएंगी। பிறகு அதை கடைசி வரையும் வெற்றியின் சிகரத்திற்கு வரை கொண்டு செல்வார்கள். उनका नारा होता है कार्यम वा साधयामि देहम वा पातयामि। அவர்களின் ஸ்லோகம் இருக்கிறது, காரியம் வா சாதயாமி தேகம் வா பாத்தயாமி. शरीर भल छूट जाए அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உடல் பலை விட்டு விடலாம், लेकिन काम पूरा करके जाएंगे। ஆனால் காரியத்தை முழுசாக்கி விட்டுதான் செல்வோம். सबते सेवक धर्म कठोरा। சபத்தே சேவக் தர்ம கட்டோரா. क्या? அப்படியானால் जो कर्म किए जाते हैं उन कर्मों में सबसे कठोर धर्म कौन सा है? எந்த கர்மங்கள் செய்யப்படுகிறதோ அந்த கர்மத்தில் மிகவும் கடினமான கர்மம் எந்த கர்மம்? है? सेवा का धर्म, सेवक। சேவையினுடைய தர்மம், வேலைக்காரர். राजा का धर्म इतना कठोर नहीं है, ராஜாவினுடைய தர்மம் இவ்வளவு கடினமாக இருக்காது. लेकिन
जो सेवक है, सेवाधारी है, उसका धर्म बहुत कठोर है। ஆனால் யாரு சேவக் அதாவது வேலைக்காரராக இருக்கிறார்கள், சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அந்த தர்மம் மிகவும் கடினமான தர்மமாகும். और वो कठोर कर्म, பிறகு அந்த கடினமான செயல், कठोर धर्म का निर्वहन सबसे अव्वल नंबर करने वाला कौन है? கடினமான தர்மத்தின் பாலனை செய்யக்கூடியவர்கள் முதல் நம்பரில் யாராக இருக்கிறார்? है तो बहुत कठोर, அது மிகவும் கடினமானதாகும். लेकिन अव्वल नंबर वो धर्म का पालन करने वाली कौन सी आत्मा है? ஆனால் முதல் நம்பரில் அந்த தர்மத்தை பாலனை செய்யக்கூடிய முதல் ஆத்மா யாரு? राम की आत्मा नहीं, ராமருடைய ஆத்மா இல்லை, शिव बाबा। சிவ பாபா. आई एम योर मोस्ट ओबीडिएंट सर्वेंट। ஐ எம் யுவர் மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வெண்ட். நான் உங்களுடைய மிகவும் கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய வேலைக்காரன் ஆவேன். तो सेवक में सबसे बड़ा गुण कौन सा होना चाहिए? எனவே அந்த சேவையை செய்யக்கூடியவர்களில் பெரியதிலும் பெரிய எந்த குணம் இருக்கணும்? सहन शक्ति। சகிப்புத்தன்மை. कहीं भी जाएं, எங்கு சென்றாலும் சரி, की सेवा करें, யாருடைய சேவை செய்தாலும் वो 10 शब्द हमको, 20 शब्द हमको विरोध के बोल दे, அவங்க 10 வார்த்தை 20 வார்த்தை விரோதத்திற்கான வார்த்தை சொல்லலாம். हमारे जूता मारने वाले शब्द कह दे, நம்மளை சப்பலால் அடிக்கக்கூடிய வார்த்தைகளும் சொல்லிவிடலாம். तो भी हम सहन कर जाएं। அப்பொழுதும் நாம் அதை சகித்துக் கொள்ளணும். जैसे माँ बच्चे की पालना करती है, எப்பொழுது அம்மா குழந்தையோடைய பராமரிப்பு செய்கிறாங்களோ बच्चा आँख में उंगली घुसेड़ देता है, அப்பொழுது குழந்தை அம்மாவினுடைய கண்களில் விரலை விட்டு விடுகிறாங்க, बाल पकड़ लेता है, नाक पकड़ लेता है, முடியை இழுக்கிறாங்க, மூக்கு பிடிச்சுக்கிறாங்க, गोद में लैट्रिन कर देता है, மடியில் டாய்லெட் போயிடுறாங்க. माँ उसको थप्पड़ मारती है क्या? அப்பொழுது அம்மா என்ன அந்த குழந்தைக்கு அற விடுகிறாங்களா என்ன? प्यार से पालना करती है ना। அன்பால பாலனை செய்கிறாங்க இல்லையா? तो जो सेवाधारी है, எனவே யார் சேவாதாரியாக இருக்கிறார்களோ उसको पहला गुण धारण करना है सहन शक्ति का। அவங்களுக்கு முதல் குணம் சகிப்பு தன்மையினுடைய குணத்தை தாரணை செய்யணும். और मनसा पावर के साथ वाचा की पावर करे, பிறகு மனதின் பவர் மூலமாக கூடவே சொற்களின் பவரையும் யூஸ் பண்ணணும். तब ही असर होगा। அப்பொழுதுதான் அந்த பிரபாவம் ஏற்படும். मन के अंदर प्यार नहीं है, सिर्फ वाचा चल रही है, மனதிற்குள் அன்பு இல்லை, வெறும் சொற்களை தான் சொல்கிறோம். और अंदर से गुस्सा भरा हुआ है பிறகு உள்ளுக்குள் கோபம் நிறைந்திருக்கிறது. कि ये ज्ञान में आ जाए तब हम इसकी संपत्ति लूटे। எப்பொழுது இவங்க ஞானத்தில் வந்து விடுவாங்களோ அப்ப நாங்க இவங்களுடைய முழு சொத்தையும் திருடிக்கலாம் நல்ல விதமாக. क्रोध आने की यही 2 बातें होती हैं। கோபம் வருவதின் இந்த 2 விஷயங்கள் தான் இருக்கிறது. एक, जब कोई झूठी बात कहता है। ஒன்னு என்னவென்றால் எப்பொழுது யாராவது பொய்யான விஷயத்தை சொல்கிறார்கள். दूसरा, ग्लानि करता है। இரண்டாவது அவதூறம் செய்கிறார்கள். यही 2 बातें क्रोध को जन्म देती हैं। இந்த 2 விஷயங்கள் தான் கோபத்திற்கு ஜென்மம் தருகிறது. ऐसी परिस्थिति में भी क्रोध न आए, ऐसे हो। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கோபம் வரக்கூடாது, இப்படி இருக்கணும். अपकारी के ऊपर उपकार करना, அபகாரத்தை செய்யக்கூடியவர்களின் மேலும் உபகாரத்தை செய்யணும். यही ब्राह्मणों का कर्म है। இதுதான் பிராமணர்களின் செயலாகும். वह गाली दे, அவர்கள் திட்டலாம், आप गले लगाओ, நீங்கள் அவர்களை கழுத்தால் ஒட்டி கொள்ளுங்கள். यही है कमाल। இதுதான் அற்புதமாகும். इसको कहा जाता है परिवर्तन। இதைதான் பரிவர்த்தனை என்று சொல்லப்படுகிறது. गले लगाने वाले को गले लगाना यह कोई बड़ी बात नहीं। கழுத்தோடு ஒட்டுவர்களை கழுத்தோடு ஒட்டி கொள்வது இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. लेकिन निंदा करने वाले को सच्चा मित्र मन से मानो। ஆனால் நிந்தனையை செய்யக்கூடியவர்களை மனதின் மூலமாக உண்மையான நண்பர்கள் என்று ஏற்றுக்கொண்டு मुख से नहीं, வார்த்தையால் இல்லை. ऐसे बने हो जब இப்படிப்பட்டவர்களாக ஆகியிருக்கிறீர்களா? ऐसा परिवर्तन हो जाएगा तो विश्व के आगे प्रसिद्ध हो जाएगा। எப்பொழுது இப்படிப்பட்ட பரிவர்த்தனை ஏற்படுமோ அப்பொழுது உலகத்திற்கு முன்னால் பிரசித்தமாகிவிடும். जो दुनिया समझती है नहीं हो सकता, वह आप करके दिखा।
எதை உலகத்தினர் நடக்க முடியாது என்று புரிந்து கொள்கிறார்களோ அதை நீங்கள் செய்து காமியுங்கள். तब कहेंगे कमाल। அப்பொழுதுதான் அற்புதம் என்று சொல்லப்படும். अव्यक्त वाणी तारीख 3 दिसंबर 1979 पृष्ठ 82 अंत। भाग्य सेवा करने से बनता है। பாக்கியம் சேவையை செய்வதின் மூலமாக தான் ஏற்படுகிறது. और सेवा भी ऐसी हो பிறகு சேவையும் எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்றால் कि कोई हमें कुछ भी प्राप्ति नहीं करनी है जिसकी हमें सेवा कर रहे हैं, क्योंकि हम किसी व्यक्ति की सेवा नहीं कर रहे हैं। என்னவென்றால் நாம் அந்த சேவையின் மூலமாக எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க கூடாது. ஏனென்றால் நாம் ஒரு மனிதனின் சேவையை செய்வதில்லை. किसकी सेवा कर रहे हैं? யாருடைய சேவையை செய்கிறோம்? ईश्वरीय सेवा कर रहे हैं। ஈஸ்வரிய சேவையை செய்கிறோம். हम किसी की सेवा करें और वो हमें 2-4 थप्पड़ मार दे, நாம் யாருக்காவது சேவை செய்கிறோம், பிறகு அவர்கள் நமக்கு 2-4 அறையிடுகிறார்கள், गालियां देने लग पड़े, ग्लानि करता रहे, கெட்ட வார்த்தைகள் சொல்கிறார்கள், அவதூறம் செய்கிறார்கள், तो हम सेवा करना छोड़ देंगे क्या? அப்பொழுது நம்ம என்ன சேவையை செய்வது விட்டு விடணுமா? है? तो भी सेवा करना नहीं छोड़ेंगे। அப்பொழுதும் சேவையை செய்வது விடக்கூடாது. इसलिए बोला सेवक धर्म बहुत कठोर होता है। அதனால் தான் சொல்லி இருக்கிறாங்க, சேவையினுடைய தர்மம் மிகவும் கடினமான தர்மமாகும். महिमा सुनते हो तो और ही नशा चढ़ जाता है, ग्लानि से घृणा आ जाती। மகிமையை கேட்பதனால் மிகவும் நிறைய போதை ஏறுகிறது. அதே போல் அவதூறத்தை கேட்பதால் வெறுப்பு வருகிறது. वास्तव में ना महिमा का नशा ना ग्लानि से घृणा आनी चाहिए। உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் மகிமையின் மூலமாக போதை, பிறகு அவதூறத்தின் மூலமாக வெறுப்பது என்பது வரக்கூடாது. दोनों में बैलेंस ठीक रहे। இரண்டிலும் பேலன்ஸ் இருக்கணும். अव्यक्त वाणी तारीख 8 जून 1972 पृष्ठ 298 मध्य। அவ்யக்தவாணி தேதி 8/6/72 பக்கம் 298 நடுவில் आनी चाहिए। दोनों ये सेवा हो अगर उसमें स्वार्थ भरा हुआ है சேவை செய்கிறோம், பிறகு அதில் சுயநலம் இருக்கிறது, तो उस सेवा का कोई फल नहीं। பிறகு அந்த சேவைக்கு எந்த விதமான பலனும் இல்லை. सेवा की जाए எந்த ஈஸ்வரிய சேவையும் செய்கிறோமோ निस्वार्थ होनी चाहिए, அது சுயநலம் இல்லாமல் இருக்கணும். किसी प्रकार का स्वार्थ नहीं होना चाहिए ईश्वरीय सेवा में। எந்த விதமான சுயநிலையும் அந்த ஈஸ்வரிய சேவையில் இருக்கக்கூடாது. कि इस जन्म में हमको प्राप्ति हो जाए कुछ, என்னவென்றால் இந்த பிறவில் நமக்கு ஏதாவது ஒரு பிராப்தி ஏற்படணும் என்று. हम सब सेवाधारी हैं, நாம் அனைவரும் சேவாதாரிகள் ஆவோம். बाप ही सेवाधारी है, தந்தையும் சேவாதாரி ஆவார். तो हम बच्चे भी सेवाधारी हैं। எனவே நம்ம குழந்தைகளும் சேவையை செய்யக்கூடியவர்கள் ஆகும். हम कोई पर हुक्म चलाने वाले नहीं हैं। நாம் யார் மேலேயும் ஆர்டரை செலுத்தக்கூடியவர்கள் இல்லை. अगर हुक्म चलाने वाले हैं तो समझ लो यही राजा ही भोग रहे हैं। ஒருவேளை ஆர்டரை செலுத்துகிறோம் என்றால் இங்கே நாம் ராஜாங்கத்தை அனுபவிக்கிறோம் என்று புரிந்து கொள்ளுங்கள். और यहाँ राजा ही भोग रहे हैं तो वहाँ राजा ही चट हो जाएगा। இங்கு பிறகு ராஜாங்கத்தை அனுபவித்தால் பிறகு அங்கு ராஜாங்கம் முடிந்துவிடும். वहाँ दास दासी बन के रहना पड़ेगा। அங்கு தாசதாசிகளாக ஆகிவிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். इसलिए भाव अंदर से ये होना चाहिए, அதனால் தான் உள்ளுக்குள் இருந்து இந்த பாவனை இருக்கணும். क्योंकि सेवाधारी का जो कर्म होता है वो बहुत कठोर कर्म होता है। ஏனென்றால் சேவை செய்யக்கூடியவர்களின் கர்மம் எது இருக்கிறதோ அது மிகவும் கடினமானதாகும். सेवा की सेवा भी करे और जिसकी सेवा करे उसकी बातें भी सुने। சேவையும் செய்யணும், பிறகு யாருடைய சேவையை செய்கிறோமோ அவர்களின் சொற்களையும் கேட்க வேண்டியதாக இருக்கும். परिवारों में जो नौकर चाकर होते हैं ना सेवाधारी, குடும்பத்தில் எந்த வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் சேவையை செய்யக்கூடியவர்கள், तो जो बड़े होते हैं कोई कोई बड़े खोचर होते हैं। சில பேர் யாரு பெரியவங்களாக இருக்கிறாங்களோ மிகவும் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. वो कितना भी अच्छा काम करेंगे उनको कुछ न कुछ सुनाते ही रहेंगे। அவங்க எவ்வளவு நல்ல செயல் செய்தாலும் சரி அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லினே இருப்பாங்க.
तो उनकी बातें भी सुनते हैं और सेवा भी करते हैं। எனவே அவர்களின் சொற்களையும் கேட்டுக்கொள்கிறார்கள், பிறகு சேவையும் செய்கிறார்கள். या कि गालियां देके भाग जाते हैं। இல்லையானால் கெட்ட வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஓடி விடுகிறார்களா என்ன? सुन लेते हैं ना। கேட்டுக்கொள்கிறார்கள் இல்லையா? ग्लानी वाले को दिल से गले लगाओ। அவதூறத்தை செய்யக்கூடியவர்களை மனதால் கழுத்தோடு ஒட்டி கொள்ளுங்கள். बाहर से गले नहीं लगाना, வெளி ரூபத்தில் அவர்களை கட்டிப்பிடிக்காதீர்கள், लेकिन मन से। ஆனால் மனதின் மூலமாக. तो पुण्य के खाते जमा होने में विघ्न रूप यही बात बनती है। எனவே புண்ணியத்தினுடைய கணக்கு சேகரிப்பதில் இந்த விஷயம்தான் தடையின் ரூபத்தில் இருக்கிறது. मुझे दुख लेना भी नहीं है, देना तो है ही नहीं, எனக்கு துக்கத்தை எடுத்துக் கொள்ளக்கூடாது, தரவும் கூடாது, लेकिन लेना भी नहीं है। ஆனால் எடுத்துக்கொள்ளவும் கூடாது. जब अच्छी चीज नहीं है तो फिर किचड़ा लेकर जमा क्यों करते हो? பிறகு எப்பொழுது நல்ல பொருள் இல்லையோ அந்த குப்பையை ஏன் தனக்கிட்ட சேகரித்து வைக்கிறீர்கள்? जहाँ दुख लिया किचड़ा जमा हुआ। எங்கு துக்கத்தை எடுத்துக் கொள்கிறீர்களோ குப்பை சேகரிக்கிறதோ, तो किचड़े से क्या निकलेंगे? எனவே அந்த குப்பையிலிருந்து என்ன வெளியே வரும்? पाप के अंश रूपी जर्म। பாவத்தின் ரூபமாக இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் தான் வெளியே வரும். अव्यक्त वाणी तारीख 10 अप्रैल 1991 पृष्ठ 76 अन। बचाने वाला बचाता है, मारने वाला मारता है। ज्यादा पावरफुल कौन है? காப்பாத்தக்கூடியவங்க காப்பாத்துகிறார், அடிக்கக்கூடியவங்க அடிக்கிறாங்க. எனவே அதிக பவர்ஃபுல் யாரு? चारों तरफ गरानी होगा तो इस अवस्था में सेवा तो सिर्फ संदेश भी देना, संदेश दे देंगे, वो सुने या न सुने ऐसा भी ठीक है। அவன் நாலா பக்கமும் அவதூறம் ஏற்படும் பொழுது சேவை செய்யும் பொழுது கேக்குறவங்க கேக்குறாங்க, இல்லன்னா கேட்காமலும் போறாங்க. संदेश देना, जब राजा बनने वाले हो तो संदेश लेकर के प्रजा बनने वाली प्रजा भी तो ढेर सारी होनी चाहिए। எனவே எப்பொழுது ராஜாவாக போகிறோமோ அப்பொழுது சந்தேஷம் எடுத்துக்கொண்டு பிரஜைகளும் அதிகமாக இருக்கணுமா இல்லையா? सभी लौकिक देना नहीं है, दुनिया को देना है। लौकिक जिनको की ज्ञान और विज्ञान संदेश सबको देना है। सबको देना है। संदेश तो ये नहीं कहा कि संदेश किसी को नहीं देना है, संदेश सबको देना है। आदि का मूल्य चलिए। அறிமுகம் என்பது அனைவருக்கும் தரணும், இப்படி சொல்லவில்லை யாருக்கும் தரக்கூடாது என்று. सबको सुनाना है। இன்னைக்குதான் முரளியில் வந்தது, அனைவருக்கும் சொல்லணும். भगवान आया हुआ है, கடவுள் வந்து விட்டார் என்று. दुनिया का विनाश होने वाला है। உலகம் அழிய போகிறது. सबको सुनाना है कि भगवान आया हुआ है, दुनिया का विनाश होने वाला है। அனைவருக்கும் சொல்லணும், கடவுள் வந்து விட்டார், உலகம் அழிய போகிறது, स्वर्ग की स्थापना होने वाली है। ஸ்வர்க்கம் ஸ்தாபனையாக இருக்கிறது, सतयुग आने वाला है, कलयुग जाने वाला है। சத்தியுகம் வரவிருக்கிறது, கலியுகம் போக போகிறது. अपकारी पर भी उपकार, यही ज्ञानी तू आत्मा का कर्तव्य है। அபகாரம் செய்கிறார்கள் என்றால் அவர்களின் மேலும் உபகாரம் செய்வது, இதுதான் ஞானித்து ஆத்மாக்களின் செயலாகும். அவ்யக்த்வாணி தேதி 9/12/1993, பக்கம் 53 நடுவில். अव्यक्त वाणी तारीख 9 दिसंबर 1993 पृष्ठ 53 मध्य। मारपीट करते हैं तो संदेश देना चाहिए या नहीं? அடிதடி செய்கிறார்கள் என்றால் பிறகு அறிமுகத்தை தரணுமா இல்லையா? तो सेवा का धर्म बहुत कठोर धर्म है। சேவையினுடைய தர்மம் மிகவும் கடினமான தர்மமாகும். बड़े प्यार से करना चाहिए। மிகவும் அன்பாக செய்யணும். क्यों? ஏன்? क्योंकि हम उनकी सेवा नहीं कर रहे हैं, ஏனென்றால் நாம் அவர்களின் சேவையை செய்வதில்லை, हम किसकी कर रहे हैं? நாம் யாருடைய சேவையை செய்கிறோம்? हम तो ईश्वर का बच्चा समझ करके इनकी सेवा करते हैं। நாம் ஈஸ்வருடைய குழந்தைகள் என்று புரிந்து கொண்டு இவர்களின் சேவையை செய்கிறோம். ये बच्चा बुद्धि है। இவங்க குழந்தை புத்தி கொண்டவங்களாக இருக்கிறார்கள். எப்படி குழந்தை இருக்கிறாங்க? छोटा बच्चा होता है ना, तो उसको गोद में ले लो तो नाक नोच लेगा। அப்பொழுது அவர்களை மடியில் தூக்கி கொண்டால் பிறகு மூக்கை கிள்ளி விடுகிறார்கள், கீறி விடுகிறார்கள், बाल पकड़ लेगा, முடி இழுக்கிறார்கள், आंख में उंगली डाल देगा। கண்களுக்குள் கையை விட்டு விடுகிறார்கள். तो समझ लेना चाहिए ये तो छोटे छोटे बच्चे हैं। எனவே புரிந்து கொள்ளணும் என்னவென்றால் இவர்கள் சிறிய சிறிய குழந்தைகள் ஆவார்கள். इनकी हमें सेवा भी करनी है और इनकी बातें भी सुननी है। இவர்களின் சேவையும் செய்யணும், பிறகு இவர்களின் விஷயங்களையும் கேட்டுக்கொள்ளணும். अगर ये मार पिटाई भी करते हैं, ऐसे के एडवांस वालों में बहुतों की मार पिटाई होती भी है,
ஒருவேளை இவர்கள் அடிதடி செய்து விட்டாலும் எப்படி பார்த்தீர்கள் என்றால் இந்த அட்வான்ஸில் நிறைய பேருக்கு அடிதடி என்பது ஏற்படுகிறது. सेवा करने जाते हैं तो उनकी कुटाई पिटाई भी कर देते हैं. சேவை செய்வதற்காக செல்கிறார்கள், பிறகு அவர்களை அடித்து விடுகிறார்கள். तो क्या समझना चाहिए? எனவே என்ன புரிந்து கொள்ளணும்? ये भगवान के छोटे छोटे बच्चे हैं. இவர்கள் கடவுளின் சின்ன சின்ன குழந்தைகள் ஆவார்கள். हम तो सेवाधारी. நாம் சேவாதாரி ஆவோம். हमारा बाप खुद ही सेवाधारी बनकर के आया हुआ है. நம்மளுடைய தந்தை அவரே சுயம் சேவாதாரியாக தான் விட்டு வந்திருக்கிறார். तो सेवाधारी के बच्चे हम भी सेवाधारी. எனவே சேவாதாரியினுடைய குழந்தை நாமளும் சேவாதாரி ஆவோம், சேவையை செய்யக்கூடியவர்கள். सदैव यह बातें याद रहें कि हम कल्याणकारी बाप की संतान हैं। जो भी देखते हैं எப்பொழுதும் இந்த விஷயம் நினைவில் இருக்கட்டும், என்னவென்றால் நாம் நன்மையை செய்யக்கூடிய தந்தையின் குழந்தைகள் ஆவோம். सुनते हैं उनमें अकल्याण का रूप होते हुए भी अपने कल्याण की बात को निकालना है. எந்த விஷயத்தை நாம் கேட்கிறோமோ பார்க்கிறோமோ அதில் நன்மை இல்லாமல் இருந்தாலும் அதில் நாம் நம்மளுக்கான நன்மையினுடைய விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். भल रूप अकल्याण का हार व ग्लानि का हो, क्योंकि स्थिति को डगमग करने के कारण यह तीनों ही होते हैं. பலே அந்த ரூபம் நன்மை இல்லாத ரூபமாக இருக்கலாம், தோல்வி இல்லையானால் அவதூறத்தின் ரூபமாக இருக்கலாம். ஏனென்றால் நம்மளுடைய நிலையை அசைப்பதற்கு 3 காரணமும் இந்த 3 விஷயங்கள் தான் ஆகும். तो रूप भल यही दिखाई दे, எனவே பலே இந்த ரூபம் தென்படலாம். लेकिन उस अकल्याण के रूप को कल्याणकारी के रूप में ट्रांसफर करने की शक्ति, எனவே அந்த நன்மை இல்லாத ரூபத்தை நன்மை உள்ள ரூபத்தில் டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடிய சக்தி, व ग्लानि को भी उन्नति का रूप समझ धारण करने की शक्ति, பிறகு அவதூறத்தையும் உன்னத்தினுடைய ரூபம் என்று புரிந்து கொண்டு அதை தாரணை செய்யக்கூடிய சக்தி, व हार से भी आगे के लिए 1000 गुना विजय बनने की हिम्मत, उल्लास और பிறகு தோல்வியின் மூலமாகவும் முன்னேறுவதற்கான 1000 கணக்கில் வெற்றியினுடைய தைரியம், பிறகு சந்தோஷம், பிறகு युक्ति निकालने की शक्ति, யுக்தியை வெளியே கொண்டு வருவதின் சக்தி अगर अपने पास है तो कभी भी सूरत और सीरत में उनका असर नहीं पड़ेगा. எனவே எப்பொழுதும் இந்த சக்தி இருந்தால் என்றால் முகத்தில் பிறகு மனதில் அவர்களின் பிரபாவம் என்பது ஏற்படாது. அவ்யக்தவாணி 29/8/1971 பக்கம் 1065 கடைசியில். अव्यक्त वाणी तारीख 29 अगस्त 1971 पृष्ठ 165 अंत. अपना बचाव कैसे करें? தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? ज्ञानी सुन के एक कान से सुनो, बाबा ने कहा दूसरे कान से निकाल दो. கிளானியை கேட்கிறீர்கள், பிறகு பாபா என்ன சொல்லிருக்காரு, ஒரு காது மூலமாக கேட்டுக்கொள்ளுங்கள், பிறகு இன்னொரு காதன் மூலமாக வெளியேற்றி விடுங்கள். सुनते हैं, ज्ञानी को भूल नहीं पाते, அவதூறத்தை கேட்டுக்கொள்கிறீர்கள், அதை மறக்க முடியவில்லை, अवॉइड नहीं कर पाते. அவாய்ட் செய்ய தவிர்க்க முடியவில்லை. इसका मतलब कमजोर आत्मा है. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பலவீனமான ஆத்மாக்கள் मुकाबला नहीं कर सकते அதை எதிர்கொள்ள முடியவில்லை, और भूल भी नहीं सकते. பிறகு மறக்கவும் முடியவில்லை. तो उन्हें तो प्रजा बनना ही बनना है. எனவே அவர்களின் பிரஜை கண்டிப்பாக ஆக வேண்டியதாக இருக்கிறது. क्यों नहीं करना चाहिए? मुकाबला करने का मतलब लक्ष्य थोड़ा ही चलाना है. எனவே அவர்களை எதிர்கொள்ளணுமான் என்று கேட்கிறாரு அந்த பிரதர். பாபா சொல்றாரு, ஏன் செய்யக்கூடாது? எதிர்கொள்றது என்றால் கொம்பு தூக்கி அடிக்க கூடாது. हाँ जी, वाचा की बात वाचा से जवाब दो. சொற்களின் விஷயத்தை சொற்களின் மூலமாக பதில் கொடுங்க. बाबा अपना रक्षा करने के लिए हथियार उठाना है या नहीं? பாபா தன்னுடைய பாதுகாப்பை செய்வதற்காக சஸ்திரங்களை தூக்கணுமா இல்லையா? अपना रक्षा करने के लिए हथियार उठाना है कि नहीं? अपनी रक्षा माने? தன்னுடைய பாதுகாப்பு அப்படின்னா अपनी रक्षा का मतलब क्या है? தன்னுடைய பாதுகாப்புனுடைய அர்த்தம் என்ன? कोई मारने आया யாராவது அடிக்க வராங்க, तो भाग जाओ. அப்பொழுது ஓடி விடுங்க. भाग नहीं सकेंगे। ஒருவேளை ஓட முடியவில்லை என்றால் அப்படி கேக்குறாங்க அவங்க. हैं? भाग नहीं सके तो வீட்டை விட்டு வெளியே ஓட முடியவில்லை என்றால் என்ன செய்வது? அதுக்கு பாபா சொல்றாரு, बुद्धि से ऊपर भाग जाओ शिव बाबा की तरफ. அப்பொழுது ஓட முடியவில்லை என்றால் புத்தியின் மூலமாக சிவபாபாவுக்கு பக்கமாக ஓடிவிடுங்கள் என்று பாபா சொல்கிறார்.
सामना करने योग्य है तो कर सकते हैं, सामना करने योग्य है तो कर सकते हैं। क्या सामना करेंगे? ला हाथ में उठाएंगे क्या? எதிர்கொள்ளலாமா கேக்குறாங்க அவங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, என்ன எதிர்கொள்வீங்க? லாவை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்வீர்களா? சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்வீர்களா? कानून अपने हाथ में उठाएंगे क्या? ला उठाने के लिए तो बाबा ने मना कर दिया। சட்டத்தை எடுத்துக்கொள்வதற்காக பாபா எடுக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டார். जो बोल और भाव को परिवर्तन कर दे, யாரு சொற்கள் பிறகு பாவனையை மாற்றி விடுகிறார்கள், अर्थात निंदा को भी स्तुति में परिवर्तन कर दे, அதாவது நிந்தனையையும் மகிமையில் பரிவர்த்தனை செய்கிறார்கள், ग्लानि को गायन में परिवर्तित कर दे, கிளானி அவதூறத்தை பாடலில் பரிவர்த்தனை செய்கிறார்கள், ठुकराने को सत्कार में परिवर्तित कर दे, நிராகரிக்கிறதை வரவேற்பு அப்படி அந்த ரூபத்தில் மாற்றிக்கொள்கிறார்கள், अपमान को स्वाभिमान में परिवर्तित कर दे, அவமானத்தை தன்மானத்தில் பரிவர்த்தனை செய்து கொண்டால், व अपकार को उपकार में परिवर्तित कर दे, பிறகு அவகாரத்தை உபகாரத்தில் மாற்றிக்கொண்டால், व माया के विघ्नों को बाप की लगन में मग्न होने का साधन समझ, பிறகு மாயையினுடைய விக்னங்களை தடைகளை தந்தையினுடைய அன்புல ஆழமாக இருக்கக்கூடிய சாதனம் என்று அந்த ரூபத்தில் மாற்றிக்கொண்டால், परिवर्तित कर दे, ऐसे बाप समान सदा विजय अष्ट रत्न बनते हैं। இப்படி எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக வெற்றியாளர்களாக 8 ரத்தினங்கள் தான் ஆகுகிறார்கள். அவ்யக்தவாணி தேதி 9/9/75 பக்கம் 100 கடைசியில். अव्यक्त वाणी तारीख 9 सितंबर 1975 पृष्ठ 100 अंत। कि कोई ग्लानि करता है तो एक कान से सुनो और दूसरे कान से निकाल दो। யாராவது கிளானி செய்தால் ஒரு காதன் மூலமாக கேளுங்கள், सहन नहीं இன்னொரு காதன் மூலமாக வெளியேற்றி விடுங்கள். होता है, इसका मतलब बाप के साकार पाठ से ज्यादा लगाव है। சகிச்சிக்க முடியவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன ஆகிவிட்டது என்றால் தந்தையினுடைய சாக்கார பாட்டினோடு நம்மளுக்கு மிகவும் அதிகமாக அன்பு இருக்கிறது. ग्लानि बाप की हो रही है, बाप जाने, बाप का काम जाने। அவதூறம் தந்தைக்கு ஏற்படுகிறது, எனவே அதை தந்தை பார்த்து கொள்ளட்டும், தந்தையுடைய செயல் அதை பார்த்து கொள்ளட்டும். हम तो कोई खराब काम नहीं कर रहे हैं। நான் ஏதோ ஒரு கெட்ட வேலை இன்னும் செய்யவில்லை இல்லையா? हैं? अरे आपके सहन करने की बात कहाँ पैदा हो रही है? அரே நமக்கு சகிச்சுக்கிற விஷயம் எங்கிருந்து வருகிறது? ग्लानि तो बाप की हो रही है, आप तो कोई खराब काम नहीं कर रहे। அவதூறம் என்பது தந்தைக்கு தான் ஏற்படுகிறது, நீங்க என்னவோ கெட்ட விஷயம் என்பது செய்யவில்லை இல்லையா? ऐसे भी जब वक्त करवट लेता है तो शेर को भी कुत्ते घेर लेते हैं। ऐसे भी जब वक्त करवट लेता है तो शेर को भी कुत्ते घेर लेते हैं। அதே போல் எப்போ நேரம் காலம் மாறுகிறதோ அப்பொழுது ஒரு சிங்கத்தையும் நாய் சுத்தி வளைக்கிறது. लेकिन कुत्ते सिर्फ भौंक सकते हैं ஆனால் நாயால் வெறும் கொலைக்கத்தான் முடியும். और तभी से विरोधी दल अखबार, पत्रिकाओं, मीडिया द्वारा बाबा की धुआंधार ग्लानि करने लगे। அப்பொழுதிலிருந்துதான் இந்த விரோதி பார்ட்டிகள் என்ன செய்து கொண்டார்? நியூஸ் பேப்பரின் மூலமாக, மீடியாவின் மூலமாக பாபாவினுடைய மிகவும் அதிகமாக அவதூறங்களை செய்ய ஆரம்பித்து விட்டனர், ताकि बाबा की छवि दुनिया के सामने पूरी तरह खराब हो जाए। அதன் மூலமாக பாபாவினுடைய முகம், கேரக்டர் இந்த உலகத்திற்கு முன்னால் கெட்டு போகிவிடணும் என்று அப்படி செய்கிறார்கள். लेकिन आश्चर्य की बात तो देखिए ஆனால் ஆச்சரியனுடைய விஷயத்தை பாருங்கள், कि उस समय बाबा की इतनी ग्लानि हो रही थी அந்த நேரத்தில் பாபாவிற்கு அவ்வளவு கிளானி என்பது ஏற்பட்டு கொண்டிருந்தது. और बाबा जेल में भी थे, ஆனால் பாபா அப்பொழுது ஜெயிலிலும் இருந்தார். फिर भी आध्यात्मिक ज्ञान का लाभ लेने के लिए देश विदेश से जिज्ञासु निरंतर आते रहे। அப்பொழுது ஆன்மீக ஞானத்தின் லாபத்தை எடுத்துக்கொள்வதற்காக ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தேசத்திலிருந்து பிறகு வெளிநாட்டில் இருந்தும் வந்து கொண்டுதான் இருந்தார்கள். और बाबा से मिलने की चाह में जेल में भी मिलने चले गए। பிறகு பாபாவோடு சந்திக்கும் ஆசையால் ஜெயிலுக்கு கூட சென்று விட்டனர், சிறையில் கூட போய் சந்திக்க சென்று விட்டனர். बाबा के कुछ शिष्यों ने बाबा से कहा பாபாவினுடைய சில ஸ்டூடெண்ட்ஸ் பாபாவிடம் சொன்னார்கள், कि पैसे देकर आपको जेल से निकाल देंगे। நாங்க காசை கொடுத்து விட்டு உங்களை சிறையிலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்று.
लेकिन सच्चाई की राह पर चल रहे बाबा वीरेंद्र देव दीक्षित जी ने ஆனால் உண்மையின் வழியில் நடக்கக்கூடிய பாபா வீரேந்திர தேவ் தீக்ஷித் ஜி ऐसा करने से इनकार कर दिया, இப்படி செய்வதிலிருந்து தடுத்து விட்டார். क्योंकि बाबा जानते थे ஏனென்றால் பாபா இதை அறிவார். विजय तो आखिर सत्य की ही होनी है, கடைசியில் வெற்றி என்பது சத்திய உண்மைக்கு தான் ஏற்படணும் என்று. इसलिए बाबा धर्म के मार्ग पर डटे रहे और न ही बाबा ने अपने विरोधियों से कोई बदला लेने की भावना रखी। எனவே பாபா உண்மையான வழியில் நிலைந்திருந்தார். பிறகு தன்னுடைய எதிரிகளிடம் இருந்து ஏதாவது ஒரு பழி வாங்கணும் என்ற அந்த பாவனையும் அவரிடம் இல்லை. क्योंकि बुद्धिमान लोग निंदा या ग्लानि को हृदय पर नहीं रखते हैं, ஏனென்றால் புத்திசாலிகள் நிந்தனை இல்லையானால் அவதூறத்தை புத்தியில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். आगे बढ़ते रहते हैं। முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள். गीता में भी कहा है, கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, जो सुख दुख लाभ हानि हार யாரு சுகம் துக்கம் வெற்றி தோல்வி जीत में उत्तेजित नहीं होते, அதில் கோபம் அடைய மாட்டார்களோ, समान रहते हैं, சமமாக இருக்கிறார்களோ, உணர்ச்சி வேகம் வருவதில்லையோ, यही सिद्ध पुरुष की स्थिर बुद्धि की निशानी है। இதுதான் சித்தமான ஒரு புருஷரின் நிலைந்த புத்தியாகும். ठीक उसी प्रकार அதே போல்தான் बाबा वीरेंद्र देव दीक्षित जी आगे बढ़ते रहे। பாபா வீரேந்திர தேவ் தீக்ஷித் முன்னேறி சென்று கொண்டே இருந்தார். बाबा का इतना अपमान और ग्लानि की गई, परंतु பாபாவிற்கு இவ்வளவு அவமானம் பிறகு கிளானி ஏற்பட்டது. उसका प्रभाव बाबा पर कभी भी नहीं पड़ा। எனவே அதனுடைய பிரபாவம் பாபா மீது எப்பொழுதும் ஏற்படவில்லை. कोई हंसी उड़ाए तो क्या उसे भी संदेश देना है? யாராவது சிரிக்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் சந்தேஷம் கொடுக்கணுமா என்ன? பாபா சொல்கிறார், அனைவருக்கும் பாபாவினுடைய பரிச்சை அறிமுகத்தை தரணும். தந்தையினுடைய அறிமுகத்தை தரணும். ஒருவேளை நமக்கு ஒருவரின் நடத்தையின் மூலமாக தெரிய வருகிறது, இவர்கள் இந்த விஷயத்தை கேலி செய்வார்கள், கேட்க மாட்டார்கள். எனவே அவர்களுக்கு என்ன அறிமுகத்தை தரணுமா? माने किसी को परिचय देना है और किसी को परिचय नहीं देना है। அப்படின்னா யாருக்காவது சந்தேஷ் அறிமுகம் தரணும், பிறகு யாருக்காவது தரக்கூடாதா என்ன? ஏனென்றால் அனைவருக்கும் சொல்லணும், सबको बताना है कि भगवान बाप आया हुआ है। என்னவென்றால் கடவுள் தந்தை வந்து விட்டார், नई दुनिया स्वर्ग स्थापन होने वाला है புது உலகம் ஸ்வர்க்கம் ஸ்தாபனையாக இருக்கிறது, और पुरानी दुनिया का विनाश होने वाला है। பிறகு பழைய உலகம் அழிய போகிறது. ये तीन बातें सबको बतानी है। இந்த மூன்று விஷயம் அனைவருக்கும் சொல்லணும். ஒருவேளை அவர்களின் நடத்தையின் மூலமாக நம்மளுக்கு தென்படுகிறது, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சிரிப்பார்கள், கேலி செய்வார்கள். हमें किसी எனவே அவர்களுக்கும் சொல்லணுமா என்ன? அதுக்கு பாபா சொல்றாரு, के अवगुण देखना है, நமக்கு யாருடைய அவகுணத்தை பார்க்கணுமா? अवगुण देख करके संदेश देना है, அவகுணத்தை பார்த்துவிட்டு சந்தேஷ் அறிமுகத்தை தரணுமா? गुण देख करके संदेश देना है, குணத்தை பார்த்துவிட்டு சந்தேஷ் அறிமுகத்தை தரணுமா? यह सबको संदेश देना है। இல்லையானால் அனைவருக்கும் அறிமுகத்தை தரணுமா? है? ऐसा कोई है दुनिया में இப்படிப்பட்டவங்க யாராவது உலகத்தில் இருக்கிறார்களா? जिसमें गुण और अवगुण न हो? யாருக்குள் குணம் பிறகு அவகுணம் இல்லை? कोई है? யாராவது இருக்கிறார்களா? सबके अंदर गुण भी है कुछ न कुछ, அனைவருக்குள் ஏதாவது ஒரு குணமும் இருக்கிறது, और सबके अंदर अवगुण भी है। பிறகு அனைவருக்குள் அவகுணமும் இருக்கிறது. तो बाबा का संदेश तो सबको देना है। எனவே பாபாவினுடைய அறிமுகம் அனைவருக்கும் தரணும். कोई आपकी ग्लानि करे
लेकिन आप स्नेह देना யாராவது உங்களுக்கு அவதூறத்தை செய்தாலும் நீங்கள் அவர்களுக்கு அன்பை கொடுங்கள். और स्नेह की शक्ति एक चुंबक है। பிறகு அன்பினுடைய சக்தி ஒரு மேக்னெட்டாக இருக்கிறது. जैसे चुंबक दूर को नजदीक करता है ना, எப்படி மேக்னெட் தூரமாக இருக்கக்கூடியவர்களை அருகில் இருக்கிறது இல்லையா? तो स्नेह की शक्ति से जो बाप से दूर है उनको समीप लाना। எனவே அன்பினுடைய சக்தியின் மூலமாக யார் தந்தை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ அவர்களை அருகில் கொண்டு வரது. பிறகு और आपस में स्नेह की लेन देन करना। ஒருத்தருக்கு இன்னொருத்தர் அன்பை எடுத்துக்கொள்ளணும், பிறகு தரணும். ऐसा कोई बोल नहीं निकले जो स्नेह का नहीं है। இப்படிப்பட்ட ஏதோ ஒரு சொற்கள் வெளியே வரக்கூடாது, எது அன்பிற்கானதாக இல்லை. कोई कैसा भी हो, लेकिन आपके बोल में स्नेह की शक्ति हो। யார் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய சொற்களில் அன்பினுடைய சக்தி இருக்க வேண்டும். அவ்யக்தவாணி தேதி 7/3/1995 பக்கம் 150 நடுவில். अव्यक्त वाणी तारीख 7 मार्च 1995 पृष्ठ 150 मध्य। माया और प्रकृति के पेपर्स में पास होने की युक्ति क्या है? மாயை பிறகு இயற்கையினுடைய பரீட்சையில் பாஸ் ஆகுவதற்காக யுக்தி என்ன? परिस्थितियां बिगड़ेंगी, சூழ்நிலைகள் இன்னும் கெட்டு போகும், माहौल बिगड़ेगा, சுற்றுச்சூழல் மோசமடையும். गवर्नमेंट की ओर से परीक्षाएं ज्यादा आएंगी, கவர்மெண்ட் பக்கத்துல இருந்து பரீட்சைகள் அதிகமாக வரும். समाज की तरफ से परीक्षाएं ज्यादा आएंगी, சமுதாயத்தின் பக்கத்துல இருந்து பரீட்சைகள் அதிகமாக வரும். चारों तरफ की परीक्षाएं ज्यादा, பல பக்கத்தின் பரீட்சைகள் அதிகமாக இருக்கும். परीक्षाएं आपदाएं ज्यादा आएंगी, இயற்கை சீற்றங்களின் பரீட்சை அதிகமாக வரும். शरीर की परीक्षाएं ज्यादा आएंगी, உடலினுடைய பரீட்சையும் அதிகமாக வரும். धन की परीक्षाएं ज्यादा आएंगी, பணத்தினுடைய பரீட்சையும் அதிகமாக இருக்கும். माया और प्रकृति दोनों ने हाथ मिला लिया है। மாயை பிறகு இயற்கை இருவரும் கையை கோற்று கொண்டனர். क्या? என்ன? एक दूसरे के दोस्त बन गए। ஒருத்தரின் ஒருத்தருடைய தோழர்கள் நண்பர்கள் ஆகிவிட்டனர். एक और एक मिलकर के कितने हो जाते? ஒன்னு பிறகு ஒன்னு சேர்ந்து விட்டால் எவ்வளவு ஆகுகிறது? 11 हो जाते। 11 ஆகுகிறது. तो बहुत जरूरी है எனவே மிகவும் அவசியமாகிறது. कि हम भी एक न रहे। நம்மளும் ஒன்னாக क्या இருக்கக்கூடாது. करें? என்னவாக இருக்கணும்? आज बताया ना, இன்று சொன்னார் இல்லையா, साथ ही बन करके रहे। துணையாளியாக ஆகிவிட்டு இருக்கணும். एक मैं आत्मा ஒன்னு நான் ஆத்மா, और एक பிறகு இன்னொன்னு कंबाइंड बाप दादा। பாப் தாதா இணைந்த ஸ்வரூபம். बाप दादा एक है या दो है? பாப் தாதா ஒருத்தரா இல்லையானால் இருவரா? कंबाइंड है माने एक है। இணைந்த ரூபம் என்றால் ஒருவர் தான் ஆவாங்க. तब ही मुकाबला कर सकेंगे। அப்பொழுதுதான் எதிர்கொள்ள முடியும். अभी प्रकृति இப்பொழுது இயற்கை और माया பிறகு மாயை दोनों मिलकर के अचानक वार करेंगे। இருவரும் சேர்ந்து விட்டு திடீர்னு தாக்குவாங்க. और एक प्रकार का वार नहीं होगा, பிறகு அது ஒரு விதமான தாக்குதல் ஆக இருக்காது. अनेक प्रकार से हलचल मचाएंगे। पेपर நிறைய பக்கத்திலிருந்து அசைவு ஏற்படுத்துவாங்க. जब आता है பேப்பர் எப்பொழுது வருகிறதோ तो क्या करते हैं? அப்பொழுது என்ன செய்கிறோம்? लौकिक दुनिया में जब पेपर देते हैं फाइनल परीक्षा का, லௌகிக உலகத்திலும் எப்பொழுது ஃபைனல் பரீட்சையினுடைய பேப்பரை தருகிறோமோ அப்பொழுது तो क्या करते हैं? என்ன செய்கிறோம்? हैं? एकाग्र रहते हैं या नहीं रहते हैं? ஒரு நிலையாக இருக்கிறோமா இல்லையா? हाँ, तो यहाँ भी क्या करना है? எனவே இங்கேயும் என்ன செய்யணும்? इतना लंबा समय जो पुरुषार्थ किया है एकाग्रता का, எவ்வளவு நீண்ட காலம் வரை ஒரு நிலை அடைவதற்கான புருஷார்த்தத்தை சேர்ந்திருப்போமோ उसी स्टेज में रहना है। அதே நிலையில் தான் இருக்கணும். प्रकृति और माया பிரகிருதி பிறகு மாயை, ये दोनों मिलकर के रावण के 10 सिर बनते हैं। இது இருவரும் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து விட்டுதான் ராவணனுடைய 10 தலையாக ஆகுகிறது. आक्रमण करेंगे। இருவரும் ஒரே நேரத்தில் தான் தாக்குவார்கள். प्रकृति भी पूरे जोर शोर से आक्रमण करेगी, இயற்கையும் மிகவும் வேகமாக தாக்கும். कर रही है।
தாக்குகிறது. और माया भी जोर शोर से आक्रमण करेगी. பிறகு மாயையும் வேகமாக தாக்கும். लेकिन जो बाप के बच्चे होंगे उनको छत्र छाया मिल जाएगी. ஆனால் யார் தந்தையினுடைய குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்களுக்கு நிழல் கிடைக்கும். बाप की छत्र छाया में ऐसे आराम से रहेंगे தந்தையினுடைய நிழலில் இவ்வளவு ஆராம்சமாக இருப்பார்கள். जैसे गोवर्धन पर्वत उठा लिया था. எப்படி கோவர்தன் மலையை தூக்கி கொண்டனர். और ग्वार वाले सब छत्र छाया में आराम से रहे थे. பிறகு அனைத்து குவாலர்களும் எப்படி அந்த நிழலில் ஆராம்சமாக இருந்தார்கள். झाड़ू लगाएगी तो उसके लिए बचना कैसे चाहिए? जगदम्बा झाड़ू लगाएगी उससे कैसे बचना चाहिए? और अगर झाड़ू लगेंगे और गिर जाएंगे तो कैसे बचना चाहिए? और झाड़ू जब அவங்க கேக்குறாங்க, பாபா எப்பொழுது பிரகிருதி வந்து பெருக்குகிறதோ அப்பொழுது நாம் எப்படி நம்மளை காப்பாத்தி கொள்ளணும். பிறகு அந்த பெருக்கும் காரணத்தால் நம்ம விழுந்து விட்டால் அப்பொழுது என்ன செய்யணும். लगता है दीपावली से पहले तो कीड़े मकोड़ों को झाड़ू लगता है. தீபாவளியின் முன்னால் எப்பொழுது கிளீன் செய்கிறார்களோ அப்பொழுது புழு பூச்சிகளுக்கு பெருக்குகிறோமா. जब बाप के जो कुंडल हैं, जो नारायण के आभूषण हैं, இல்லையானால் யாரு தந்தையினுடைய குண்டலமாக இருக்கிறார்களோ இல்லையானால் நாராயணனுடைய அலங்காரமாக இருக்கிறார்களோ उनमें झाड़ू लगता है. அவர்களின் மேல் பெருக்குகிறோமா. है? புழு பூச்சிகளுக்கு தான் பெருக்குகிறோம் என்று சொல்கிறார்கள். तो बाप के परिवार में बाप के आभूषण बन के रहो. எனவே தந்தையினுடைய பரிவாரத்தில் தந்தையினுடைய அலங்கரிக்கும் பொருளாக இருங்கள். जितना बाप के नजदीक होंगे எவ்வளவுக்கு எவ்வளவு தந்தையின் நெருக்கத்தில் இருப்போமோ तो झाड़ू काम ही नहीं करेगा. பிறகு அந்த தொடப்பம் என்பது வேலையே செய்யாது. किनसे सावधान रहें? பி அலர்ட், மோஸ்ட் டேஞ்சரஸ். பாதுகாப்பாக இருங்கள், கவனம் செலுத்துங்கள். யாரிடமிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்கணும். हम इतना ऊंचा लक्ष्य लेकर के चल रहे हैं நாம் இவ்வளவு உயர்ந்த லட்சியத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறோம். और माया हमको दबोचना चाहती है. பிறகு மாயை நம்மளை முழுகடிக்க வைக்க விரும்புகிறது. तो जब आखिरी बाजी होगी तो माया अपनी पूरी ताकत लगाएगी या थोड़ी ताकत लगाएगी? எனவே எப்பொழுது கடைசி ஆகுதியாக இருக்குமோ அப்பொழுது மாயை தன்னுடைய முழு சக்தியை யூஸ் பண்ணுமா இல்லையானால் குறைவாக யூஸ் பண்ணுமா. जब फाइनल परीक्षा होगी ना எப்பொழுது கடைசி ஃபைனல் பரீட்சை ஏற்படுகிறதோ तो माया और प्रकृति அப்பொழுது மாயை பிறகு இயற்கை ये दोनों ही रावण के सरों के रूप में बैठे हुए हैं. அவர்கள் இருவரும் ராவணனுடைய தலையின் ரூபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 5 विकार पुरुष के माया रावण. 5 விகாரங்கள் ஆணுடையது. और 5 विकार स्त्री के. பிறகு 5 விகாரங்கள் ஸ்திரீ பெண்ணுடையது. प्रकृति இயற்கை पृथ्वी जलवायु अग्नि आकाश देवता. அது என்னவென்றால் 5 பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். पहले राक्षस होते हैं முதலில் ராட்சசர்கள் இருக்கிறார்கள். फिर बाद में அதற்கு देवता பிறகு हो जाते हैं. தேவதைகளாக மாறுகிறார்கள். तो प्रकृति भी भयंकर रूप धारण करेगी और माया भी भयंकर रूप धारण करेगी. எனவே இயற்கையும் ஒரு பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்யும், பிறகு மாயையும் பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்யும். इतना भयंकर रूप धारण करेगी कि एडवांस पार्टी में जो भी जिस धर्म के बीज है இவ்வளவு பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்யும் என்னவென்றால் அட்வான்ஸ் பார்ட்டியில் யாரெல்லாம் எந்த தர்மத்தை சேர்ந்த விதையாக இருக்கிறார்களோ दूसरे दूसरे धर्मों के बीज वो सारे ही बीज जाकर के बेसिक नॉलेज वालों में मिल जाएगी. மற்ற மற்ற தர்மத்தின் விதைகள் அவர்கள் அனைவரும் பேசிக் நாலேஜில் சென்று விட்டு கலந்து விடுவார்கள். क्या என்ன
जो आर्य समाजियों के बीज है वो आर्य समाजियों से मिल जाएंगे। யாரு ஆரிய சமாஜினுடைய விதையாக இருப்பார்களோ அவர்கள் ஆரிய சமாஜோடு சேர்ந்து கலந்து விடுவார்கள். बौद्धियों के बीज है वो बौद्धियों से मिल जाएंगे बेसिक नॉलेज में। பௌத்திகளின் விதை யார் இருக்கிறார்களோ அவர்கள் பேசிக்கில் பௌத்தியோடு கலந்து விடுவார்கள். और इस्लामियों के बीज इस्लामियों से मिलकर के कार्य करेंगे। பிறகு இஸ்லாமினுடைய விதை இஸ்லாமியர்களோடு சேர்ந்து விட்டு கலந்து விட்டு காரியத்தை செய்வார்கள். और क्रिश्चियंस के बीज जो बेसिक नॉलेज में क्रिश्चियंस है பிறகு கிறிஸ்டியன்ஸ்னுடைய விதை பேசிக் நாலேஜில் யார் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறார்களோ उनसे मिलकर के कार्य करेंगे। அவர்களோடு கலந்து விட்டு காரியத்தை செய்வார்கள். बचे सूर्यवंशी। பிறகு சூரியவம்சி தான் மீதி இருக்கிறார்கள். कौन बचेंगे? யார் மீதி இருக்கிறார்கள்? சூரியவம்சி தான் மிச்சமாக இருக்கிறார்கள். तो उनके लिए बोला हुआ है सारी दुनिया तुम्हारा दुश्मन बनेगी लेकिन बाप को नहीं भूलना। எனவே அவர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது முழு உலகமும் எதிரியாக ஆகும் ஆனால் நீங்கள் தந்தையை மறக்காதீர்கள். என்ன सारी दुनिया में माने एडवांस वाले भी முழு உலகத்தில் என்றால் அட்வான்ஸ் காரங்களும் இருக்கிறார்கள். जो दूसरे दूसरे धर्म के छिलके चढ़ाए हुए हैं யாரு மற்ற தர்மத்தினுடைய அந்த தோலை ஏற்றி இருக்கிறார்கள் वो भी दुश्मन बनेंगे। அவர்களும் எதிரியாகுவார்கள். जैसे कि सन 98 में कंपिल में हड़कंप मचाया। எப்படி பார்த்தீர்களா 98 கம்பிலில் மிகவும் அசைவு ஏற்பட்டது. कौन से धर्म वालों? எந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஏற்படுத்தினார்கள்? आर्य समाजियों। ஆரிய சமாஜிகள். उन्होंने एडवांस की सारी पुस्तकें छपाई थी। அவர்கள் அட்வான்ஸ்னுடைய எல்லா விதமான புக்ஸையும் பிரிண்ட் பண்ணாங்க. आर्य समाजी लिटरेचर बहुत छपाते हैं। எப்படியானால் ஆரிய சமாஜிகள் லிட்ரேச்சரை அதிகமாக பிரிண்ட் பண்ணுவாங்க. और सारी पुस्तकें छपाने के बावजूद भी 98 में जबरदस्त विरोध किया। எல்லா புக்ஸையும் பிரிண்ட் பண்ணிய பிறகும் 98 மிகவும் பயங்கரமாக விரோதத்தை செய்தார்கள். और किससे मिल गए? பிறகு யாரோடு கலந்து விட்டார்கள்? बेसिक नॉलेज वालों से जाकर मिल गए। பேசிக் நாலேஜில் இருக்கக்கூடியவர்களோடு சென்று கலந்து விட்டார்கள். बेसिक नॉलेज वाले 76 से लेकर के और 98 तक कभी भी कुछ भी एडवांस पार्टी का नहीं बिगाड़ सके। பேசிக் காரங்க 76 இருந்து 98 வரைக்கும் அட்வான்ஸ் காரங்களுடைய எதையும் அவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. कब बिगाड़ सके? जब एडवांस पार्टी की आत्माएं बेसिक नॉलेज वालों से जाकर मिल गई। எப்பொழுது அவர்களால் ஏதாவது செய்ய முடிந்தது? எப்பொழுது என்றால் இந்த அட்வான்ஸில் இருக்கக்கூடியவங்க சென்று விட்டு பேசிக்கில் கலந்து விட்டார்களோ அப்பொழுதுதான் ஏதோ ஒன்று செய்ய முடிந்தது. जो आर्य समाजी की आत्माएं थी एडवांस में वो जाकर के उन्हें बेसिक वालों से मिल गए। அந்த ஆரிய சமாஜி குரூப்பை சேர்ந்தவர்கள் அட்வான்ஸில் யார் இருந்தார்களோ அவர்கள் சென்று விட்டு பேசிக்கில் கலந்து விட்டனர். तो हमला सफल हो गया। எனவே அப்பொழுதுதான் அந்த தாக்குதல் என்பது வெற்றிகரமாகியது. माना அப்படியானால் बाहर से इतना खतरा नहीं है, வெளியில் அவ்வளவு பயம் என்பது இல்லை. बड़ा खतरा अंदर वालों से, क्योंकि अंदर वाले जो होते हैं மிகவும் அதிகமாக பயம் என்பது உள்ளதான் இருக்கிறது. ஏனால் உள்ளுக்குள் யார் இருக்கிறார்களோ वो बहुत खतरनाक होते हैं। उनको அவர்கள் மிகவும் டேஞ்சராக இருக்கிறார்கள். ज्ञान के सारे राज मालूम है ஏனென்றால் அவர்களுக்கு ஞானத்தின் எல்லா விதமான ரகசியம் தெரியும். और बेसिक वालों को ज्ञान के राजों का पता नहीं। பிறகு பேசிக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞானத்தின் ரகசியத்தை பத்தி தெரியாது. तो जो आत्माएं எனவே எந்த ஆத்மாக்கள் दूसरे दूसरे धर्म की है மத்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் பேசிக்கில் एडवांस में அட்வான்ஸில் और बेसिक नॉलेज में जाकर के अपने अपने ग्रुप को सहयोग देंगे பிறகு பேசிக் நாலேஜில் சென்று விட்டு தன்னுடைய குரூப்புக்கு சயோகத்தை தருவார்கள். और उनको सारी नॉलेज जाके एडवांस की सुनाएंगे। பிறகு அவர்களுக்கு சென்று விட்டு அட்வான்ஸ்னுடைய முழு ஞானத்தையும் சொல்வார்கள். क्या என்ன एडवांस की जो भी नॉलेज ली हुई है वो सारी नॉलेज इधर की उधर सुनाएंगे। அட்வான்ஸில் எந்த நாலேஜ் எல்லாம் எடுத்திருக்கிறார்களோ அதை இங்க எடுத்த நாலேஜை அங்கு போய் சொல்வார்கள். और सूर्यवंशियों की विरोधी बन जाएगी। பிறகு சூரியவம்சிகளின் எதிரியாக ஆகுகிறார்கள். क्या என்ன सूर्यवंशियों की विरोधी बनेगी। சூரியவம்சிகளுக்கு விரோதம் செய்வார்கள். तो सूर्यवंशी ग्रुप तो बहुत थोड़ा रह गया। எனவே சூரியவம்சி குரூப் மிகவும் குறைவாக இருக்கும். एडवांस में भी छटनी हो गई ना।
அட்வான்ஸிலும் வடி கட்டப்படும் இல்லையா? है तो छटनी हो जाने के बाद எனவே வடிகட்டிய பிறகு 5 पांडव जैसे बचे 5 பாண்டவர்கள் எப்படியும் மிச்சமாக இருப்பார்கள். और बाकी सब பிறகு அனைவரும் अपने अपने ग्रुप में जाके कन्वर्ट हो गए। தன்னுடைய குரூப்பில் சென்று விட்டு கன்வெர்ட் ஆகி விடுவார்கள். लेकिन कुछ भी हो ஆனால் எது நடந்தாலும் சரி, भगवान बाप किसकी तरफ है? கடவுள் தந்தை யார் பக்கம் இருக்கிறார்? 5 पांडवों की तरफ रहेगा ना। 5 பாண்டவர்களின் பக்கம்தான் இருப்பார் இல்லையா? किसकी होगी? எனவே யாருக்கு வெற்றி என்பது ஏற்படும்? पांडवों की विजय होगी। பாண்டவர்களுக்கு தான் வெற்றி ஏற்படும். अरे सच्चाई तो सर के ऊपर चढ़ करके बोलती है। அரே உண்மை என்னமோ தலைக்கு மேல் ஏறி சொல்லும். सच्चाई को हमेशा के लिए दबाया नहीं जा सकता। உண்மையை எப்பொழுதுக்காகவும் நம்மளால் மறைக்க முடியாது. तो अंत में जब प्रत्यक्षता होगी எனவே கடைசியில் எப்பொழுது வெளித்தோன்றுதல் ஏற்படுமோ तो ये सब हार खा जाएंगे। அப்பொழுது உங்கள் அனைவரும் தோல்வியை अடைவார்கள். रेडियो वालों का भी सहयोग लेंगे। ரேடியோக்காரங்களுடைய சகயோகத்தையும் எடுத்துக்கொள்வார்கள். तो चारों तरफ से प्रेशर पड़ेगा कि नहीं पड़ेगा? அப்பொழுது அழுத்தம் ஏற்படுமா இல்லையா? उस प्रेशर के बीच में அந்த அழுத்தத்திற்கு நடுவில் फिर परीक्षा होगी। பிறகு பரீட்சை என்பது ஏற்படும். तो हुआ स्मृति लब्धा। நஷ்டமோக ஸ்மிருதிர் லப்தா. ऐसी कड़क परीक्षा के बीच எனவே இப்படிப்பட்ட மிகவும் ஒரு ஹார்டான பரீட்சைக்கு நடுவில் माला के मणके प्रत्यक्ष हो जाएंगे। மாலையினுடைய மணிகள் பிரத்யக்ஷமாகுவார்கள். कौन अव्वल नंबर, कौन 2 नंबर, யார் முதல் நம்பர், யார் இரண்டாவது நம்பர், कौन 108वां नंबर। யார் 108வது நம்பர். कोई तो तरीका होगा। ஏதாவது ஒரு जब फाइनल रिजल्ट निकलेगा ஏதாவது ஒரு முறை இருக்கும் இல்லையா? எப்பொழுது ஃபைனல் ரிசல்ட் வெளியே வருமோ तो बाप तो बहुत रमतू रमजवाज है। அப்பொழுது தந்தை மிகவும் ரகசியத்தை சொல்லக்கூடியவர், ஜாடை காமிக்கக்கூடியவர் ஆவார். सबसे पहले जब परम नाम बनेगा माउंट आबू में முதலில் எப்பொழுது மவுண்ட் ஆபுவில் பரம்தாம் என்பது உருவாகுமோ तो वहाँ पहले पहले कौन पहुँचेगा? அப்பொழுது முதலில் யார் அங்கு செல்வார்கள்? है? अरे माउंट आबू जब परम धाम बनेगा तो बच्चे परम धाम को भी इस धरती पर उतार लेंगे। அரே மவுண்ட் ஆபுவில் எப்பொழுது பரம்தாம் உருவாகுமோ குழந்தைகளான நீங்க பரம்தாமத்தை இந்த உலகத்தில் இறக்கிக் கொள்வீர்களோ? बोला कि नहीं? சொல்லிருக்காரா இல்லையா? तो बनेगा तो पहले पहले कौन पहुँचेगा? அப்பொழுது சொல்லிருக்கார் என்றால் அங்கு முதலில் யார் அதை சென்று அடைவார்கள்? बाप और बाप के सूर्यवंशी बच्चे தந்தை, பிறகு தந்தையினுடைய சூரியவம்சி குழந்தைகள், और बाद में सब नंबरवार। பிறகு அதற்கு பின்னால் எல்லாருமே வரிசைகரமாக. क्यों पहुँचेंगे? ஏன் அதை செய்வார்கள்? इसलिए पहुँचेंगे कि दुनिया उनको जीने नहीं देगी। அங்கு ஏன் செல்வார்கள் என்றால் உலகத்தினர்கள் அவர்களை வாழ விட மாட்டார்கள். क्या? என்ன? दुनिया उनको जीने नहीं देगी உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை வாழ விட மாட்டார்கள். और दुनिया में रहने भी नहीं देगी। பிறகு உலகத்தில் இருக்கவும் விட மாட்டார்கள். तो पहली ट्रेन जो निकल गई सो निकल गई। எனவே எந்த முதல் ட்ரெயின் சென்று விட்டதோ அது சென்று விட்டது. और बाद वाली ट्रेनें सब काट डाली गई। பிறகு அதற்கு பின்னால் போகக்கூடிய எல்லா ட்ரெயினுமே வெட்டி விடுவார்கள். जिसको जहाँ सर छुपाने की जगह मिली वहाँ भाग खड़ा हुआ। न कोई ने ये देखा कि हमारी लड़की कहाँ है। யாருக்கு எங்கு தன்னுடைய தலையை மறைத்துக் கொள்வதற்காக இடம் கிடைக்கிறதோ அங்கு ஓடி விடுவார்கள். இதை பார்க்க மாட்டார்கள். என்னுடைய பெண் குழந்தை எங்க, हमारी पुत्र वधू कहाँ है, என்னுடைய हमारी घरवाली कहाँ है, மனைவி எங்க, என்னுடைய மருமகள் எங்க, बस भाग खड़े हुए। எதுவும் பார்க்காமல் ஓடி விடுவார்கள். सबसे पहले तो अपनी जान प्यारी होती है। முதலில் தன்னுடைய உயிர் தான் அன்பாக இருக்கும்.
कि पत्नी प्यारी होती है और बच्ची प्यारी होती है या बहन प्यारी होती है? உயிர் என்பது அன்பாக இருக்குமா, இல்லையானால் மனைவி குழந்தை அன்பாளியாக இருக்குமா? अपने से पहले प्यार, अपने शरीर से पहले प्यार होता है। முதலில் தன்னுடைய உடலில் தான் அன்பு இருக்கும். ऐसा ही जो आग में हुआ वो अंत में भी होगा। எனவே எது ஆரம்பத்தில் நடந்ததோ அது கடைசியிலும் நடக்கும். बुलावा आएगा, அழைப்பிதழ் என்பது வரும், ट्रंक कॉल आएगा, ட்ரங்க் கால் வரும், आ जाओ, வந்துருங்க. और दुनिया में कहीं ठिकाना भी नहीं। பிறகு உலகத்தில் எங்குமே இருக்க முடியாது, இடமில்லை. एक बाप दूसरा न कोई ठिकाना नजर आएगा ஒரு தந்தை வேறு யாரும் இல்லை, அதுதான் இடம் தெரியும். तो कहाँ जाएंगे? எனவே எங்கு செல்வோம்? बाप के पास जाएंगे தந்தையிடம் தான் और செல்வோம். बाप तो वहाँ कभी पहुँचेगा பிறகு தந்தை அங்கு அப்பொழுதுதான் जब வருவார். मधुबन वाले मधुबन छोड़ के भाग जाए। எப்பொழுது மதுபனத்தில் இருக்கக்கூடியவர்கள் மதுபனை விற்று விட்டு ஓடி விடுவார்கள். और ज्ञान सरोवर वाले ज्ञान सरोवर छोड़ के भाग जाए। பிறகு ஞான சரோவரில் இருக்கக்கூடியவர்கள் ஞான கடலில் இருக்கக்கூடியவர்கள் அதை விட்டு விட்டு ஓடி விடுவார்கள். जरूर बाहर निकलेंगे கண்டிப்பாக வெளியிலிருந்து தான் வருவார்கள். और वहां से आर्डर निकलेगा। गीता का भगवान साबित होगा। பிறகு அங்குதான் நெருப்பு என்பது வரும், கீதையினுடைய கடவுள் என்பது நிரூபணமாகும். गीता का भगवान निराकार शिव शंकर भोलेनाथ है। கீதையினுடைய கடவுள் உருவம் இல்லாத நிராகார் சிவசங்கர் போலேநாத் ஆவார். या दादा लेकर आदि कृष्ण ब्रह्मा இல்லையானால் தாதா லேக்ராஜ் கிருஷ்ணராக இருக்கக்கூடிய பிரம்மா कौन है? யாரு? एक बात साबित होगी तो இந்த ஒரு விஷயம் என்பது நிரூபணமாகுகிறது. सच्चा झूठा क्लियर हो जाए। அப்பொழுது உண்மை பிறகு போய் இரண்டும் கிளியர் ஆகிவிடும். ज्ञान की गलतफहमियां एडवांस पार्टी में भी ढेर सारी भरी हुई हैं। ஞானத்தின் தவறான புரிந்து கொள்ளுதல் அட்வான்ஸ் பார்ட்டியிலும் நிறைந்திருக்கிறது. इसलिए अलग अलग ग्रुप बन गए हैं। அதனால்தான் தனித்தனியாக குரூப் என்பது உருவாகி விட்டது. अगर साफ दिल हो तो बाबा के सामने आकर के बात को क्लियर करें। ஒருவேளை உண்மையான மனதாக இருந்தால் பாபாவிற்கு முன்னால் வந்து அந்த விஷயங்களை கிளியர் செய்யணும். अंदर अंदर कमजोरी भरी हुई है, உள்ளுக்குள் அந்த குறைகள் என்பது நிறைந்திருக்கிறது, मैल भरा हुआ है। அழுக்கு நிரம்பி இருக்கிறது. उस मैल को कैसे प्रत्यक्ष करें? हमारे देह अहंकार के पूरा पोता मेल नहीं देना चाहते। அந்த அழுக்கை எப்படி வெளியே கொண்டு வருவது? தேகாபிமானத்தில் இருப்பதின் காரணத்தால் தன்னுடைய முழு போத்தாமலையும் எழுதி தர விரும்ப மாட்டார்கள். तो विरोध करना शुरू कर देते हैं। எனவே அப்பொழுது விரோதத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். हाँ, अपनी पार्टी बनाएंगे, நாம் தன்னுடைய பார்ட்டியை உருவாக்குவோம். पार्टी बना करके हम जगत जीत लेंगे। பார்ட்டியை உருவாக்கிவிட்டு நாங்க உலகத்தின் மேல் வெற்றி அடைவோம். रुद्रमाला में रुद्राक्ष के मणकों में ढेर के ढेर मुख होते हैं। ருத்ரமணி மாலையில் ருத்ராட்ச கொட்டையில் மிகவும் அதிகமாக முகம் என்பது இருக்கிறது. एक मुख होता है क्या? ஒரு முகம் இருக்கிறதா என்ன? है? एक तो नहीं होता। ஒரு முகம் என்பது இல்லை. एक मुख वाला तो मिलता ही नहीं। ஒரு முகம் இருக்கக்கூடியது கிடைக்கவே கிடைக்காது. तो रुद्राक्ष के मणकों में அப்பொழுது ருத்ரமணி மாலையில் अनेक अनेक आत्माएं प्रवेश करती हैं। நிறைய ஆத்மாக்கள் நுழைகிறார்கள். उनमें कोई पावरफुल भी तो होगी। அதுல யாரோ ஒருத்தர் பவர்ஃபுல்லாகவும் இருப்பார்கள் இல்லையா? तो पावरफुल आत्माएं प्रवेश करती हैं तो वो ढेर के ढेर फॉलोअर्स भी बना लेती है। அப்பொழுது பவர்ஃபுல் ஆத்மா நுழைந்தால் பிறகு நிறைய ஃபாலோவர்ஸையும் உருவாக்கி கொள்கிறார்கள். तो विष्णु ढेर बन गए। அப்பொழுது விஷ்ணு அதிகமாக ஆகிவிட்டனர். ये प्रत्यक्षता की निशानी है। இது வெளித்தோன்றுதலின் अடையாளமாகும். बाबा इस तरह से तो 8-9 विष्णु बनेगी, हैं? 8-9 विष्णु बनेगी जो अपना धीरे धीरे ग्रुप बना रहे हैं। அவங்க சொல்றாங்க பாபா இந்த விதமா பார்த்தோம் அப்படின்னா 8-9 விஷ்ணுகள் இருக்கிறாங்க, தன்னுடைய குரூப்பை உருவாக்குகிறார்கள். तो उसी का बात ये है कि असली प्रत्यक्षता तो विष्णु की है ना। விஷயம் என்னவென்றால் உண்மையான வெளித்தோன்றுதல் என்பது விஷ்ணுவினுடைய தான் ஆக போகிறது. ब्रह्मा तो विष्णु, பிரம்மாவிலிருந்து விஷ்ணு. तो ढेर की ढेर विष्णु पार्टियां बन गई। எனவே அதிகமாக விஷ்ணு பார்ட்டி என்பது உருவாக்கிவிட்டது. क्योंकि शंकर का काम दूसरी पार्टी का काम
पूरा हुआ। ஏனென்றால் சங்கரனுடைய வேலை இரண்டாவது குரூப்னுடைய வேலை முழுமை அடைந்தது. और तीसरी मूर्ति प्रत्यक्ष होनी चाहिए कि नहीं? பிறகு மூன்றாவது மூர்த்தி வெளி தோன்றணுமா இல்லையா? इसी जोश खरोश में एक उड़ीसा में भी निकला। இதனால்தான் ஒடிசாவிலும் ஒன்னு வெளியே வந்தது. फटाफट किताब छपा दिए और उसमें 108 की माला प्रत्यक्ष कर दी। சீக்கிரமாக ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணிவிட்டார்கள். பிறகு அதில் 108 மணி மாலைகளை பிரத்யக்ஷம் செய்து விட்டார்கள். जितने भी विष्णु निकले எவ்வளவு விஷ்ணு வெளியே வந்தாலும் वो सब एडवांस कोर्स किए हुए அவர்கள் அனைவரும் அட்வான்ஸ் கோர்ஸை செய்தவர்கள் தான். है। एडवांस वाली आत्माएं होनी चाहिए या बेसिक पढ़ाई वाली होनी चाहिए? அட்வான்ஸில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கணுமா இல்லையானால் பேசிக் ஆத்மாக்களாக இருக்கணுமா? पढ़े लिखे होने चाहिए ना। அதிகமாக படிச்சிருக்க கூடியவங்களாக இருக்கணும் இல்லையா? तो खेत में काम करने वाला एक बाबला भाई उड़ीसा से निकला। எனவே வயலில் வேலை செய்யக்கூடிய பாப்லா என்ற பெயர் கொண்ட பாய் ஒடிசாவில் வெளியே வந்தார். उसने किताब छपा दी, 108 आत्माएं प्रत्यक्ष कर दी। அவர் ஒரு புக்கை பிரிண்ட் செய்து விட்டார். அதில் 108 ஆத்மாக்களை பிரத்யக்ஷம் செய்து விட்டார். और वंडरफुल बात कि जिनका जिनका नाम प्रत्यक्ष किया பிறகு அற்புதமான விஷயம் என்னவென்றால் யார் யாருடைய பெயரை பிரத்யக்ஷம் செய்தாரோ उनमें से कई एक उसके फॉलोअर भी बन गए। அதில் நிறைய பேர் அவருடைய ஃபாலோவராகவும் ஆகிவிட்டார்கள். विजय विहार से भी एक कन्या चकमा लेकर के चली गई। விஜய் விஹாரில் இருந்தும் ஒரு கன்யா மாயாஜாலத்தை காமித்து விட்டு ஓடி விட்டாங்க. वहां जाके कोर्स लिया। அங்க சென்று விட்டு கோர்ஸ் எடுத்தாங்க. अब विजय विहार तो हेड ऑफिस है ना। இப்பொழுது விஜய் விஹார் என்பது ஹெட் ஆபீஸ் ஆகும் இல்லையா? मम्मा का स्थान है। மம்மாவினுடைய இடமாகும். एडवांस ब्राह्मणों की दुनिया में ज्ञान में मम्मा से तो कोई तीखा है नहीं। அட்வான்ஸ் நாலேஜின் உலகத்தில் ஞானத்தில் மம்மாவை விட அதிகமாக ஷார்ப்பாக யாருமே இல்லை. ब्रह्मा कुमारियों की तो बात ही छोड़ो। பிரம்மா குமாரிகளின் விஷயத்தை விட்டுவிடுங்கள். तो उस स्टेज में उस ग्रुप में रह करके पढ़ाई पढ़ने वाली कन्या எனவே அந்த மாதிரி நிலையில் இருந்து படிப்பை படிக்கக்கூடிய ஒரு கன்னிகை वो बात सुनेगी, पढ़ेगी जाकर वहां, तो वो तो पकड़ लेगी ना बात को। அப்பொழுது அங்கு சென்று விட்டு அவங்க படிச்சாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அந்த கன்யா பிடித்துக் கொள்வார்கள் இல்லையா? गई तो इसलिए थी कि मेरा नाम 108 की लिस्ट में आ गया, मैं उधर ही जाती हूँ। அவங்க ஏன் அங்க சென்றார்கள் என்றால் என்னுடைய பெயர் 108 வந்து விட்டது, எனவே நான் அங்கேயே சென்று விடுகிறேன் என்று ஏமாற்றி விட்டு சென்று விட்டார்கள். लेकिन वहां जब सुना जाके तो समझ में नहीं आया। அங்கு போய் எப்பொழுது அந்த ஞானத்தை கேட்டாங்களோ அப்போ அவர்களுக்கு புரிய வரவில்லை. माया ने बल पर मार दिया लेकिन छोड़ के फिर वापस आ गई। அவங்க பலே மாயையின் காரணத்தால் பறந்து போனாங்க, ஆனா அதை திரும்பவும் விட்டு விட்டு வந்து விட்டாங்க. तो ऐसी ऐसी विष्णु पार्टियां ढेर की ढेर तैयार हो रही हैं और आगे चल के और भी ढेर के ढेर भगवान निकलेंगे। எனவே இப்படிப்பட்ட விஷ்ணு பார்ட்டி அதிகமாக உருவாகுகிறது. பிறகு இன்னும் முன்னால் சென்று நிறைய விஷ்ணு பார்ட்டி என்பது உருவாகும். இன்னும் நிறைய கடவுள் வெளியே வருவாங்க. भ्रम पैदा करेंगे। அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். सैकड़ों की तादाद में निकलेंगे। நூற்றுக்கணக்கில் வெளியே வருவார்கள். दासी बनाने आए हैं, प्रजा बनाने आए हैं, कि राजा बनाने आए हैं? தாசதாசிகளாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறாரா, பிரஜைகள் உருவாக்குறதுக்காக வந்திருக்கிறாரா, இல்லையா ராஜாவை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறாரா? राजयोग सिखाकर राजा बनाने आए ராஜயோகத்தை கத்துக் கொடுத்து ராஜாவாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். और हम दासी बने। பிறகு நாம் தாசதாசிகளாக ஆகணுமா? कौन बनते हैं दासी? யார தாசதாசிகளாக ஆகுகிறார்கள்? दासी वो बनते हैं जो मनुष्य गुरुओं को फॉलो करते हैं, मनुष्य गुरुओं की मत पर चलते हैं। वो யார் மனித குருகளை ஃபாலோ செய்கிறார்களோ அவர்கள் தான் தாசதாசிகளாக ஆகுகிறார்கள். மனித குருவின் வழியை बनते हैं दासी, और जो बाबा की मत पर चलते हैं நடக்கிறார்களோ அவர்கள் தாசதாசி. பிறகு யார் பாபாவினுடைய வழிப்படி நடக்கிறார்களோ वो राजा रानी बने। அவர்கள் ராஜா ராணி ஆகுவார்கள். कब होगा सारी पार्टियों का अंत? எப்பொழுது எல்லா பார்ட்டியும் முடியும்? जो एडवांस पार्टी है उसमें भी कहीं जुगनू निकलते हैं, कहीं स्टार्स निकलते हैं, कहीं चंद्रमा उपग्रह निकलते हैं। எந்த அட்வான்ஸ் பார்ட்டி இருக்கிறதோ அதிலும்
சிலர் நட்சத்திரம் வெளியே வருகிறார்கள், சிலர் மின்மினி பூச்சி வெளியே வருகிறார்கள், சிலர் உபகிரகங்கள் வெளியே வருகிறார்கள். உபகிரகங்கள் அதாவது சேட்டிலைட்ஸ். वो भी कन्वर्शन कर रहे हैं, थोड़ा 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 அவர்களும் கன்வர்ஷன் செய்கிறார்கள், கொஞ்சம் 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 கொஞ்சமாக. थोड़ा इधर कर दिया, थोड़ा इधर कर दिया, थोड़ा इधर कर दिया. Even in the advanced knowledge also, small flights, just like flights, they have revealed themselves, and they have gathered small gatherings, and they have revealed and they give the light to small gatherings. हाँ, जैसे 7 सागर कहे जाते हैं. எப்படி 7 கடல் என்று சொல்லப்படுகிறது. 7 सागर, ये छोटे बड़े सागर हैं. அவர்கள் எல்லாம் சின்ன பெரிய கடல்கள் ஆவார்கள். It's like 7 oceans are there, no? 7 oceans. पूरा सागर तो एक ही. ஆனால் ஒரு முழு கடல் என்பது ஒருத்தர் தான். One ocean is only one. लेकिन वो अलग-अलग बांटा है. 7 सागर है, लेकिन सागर तो एक ही है. 7 सागर है. ऐसे ही एडवांस पार्टी में अलग-अलग ग्रुप्स बन गए हैं. 7 கடல் என்பது இருக்கிறது. அதே போல்தான் அட்வான்ஸ் பார்ட்டிலும் 7 groups வந்து உருவாகி விட்டது. Just like 7 oceans are there, no? So that in the same way in the advanced parties also different groups are there. लेकिन लास्ट में तो सारा सागर एक ही हो जाता है. ஆனால் கடைசியில் அனைத்து கடலும் ஒன்றாகிவிடும். In the last all the oceans become one. After this vote, done this vote. எப்பொழுது என்றால் பெரிய ஒரு வெடிகுண்டுக்கு பிறகுதான். After the destruction. அழிவுக்கு பின்னால். After the destruction. All will be one. All the ocean completely become one. इसलिए मुरली बोला ज्यादा तंग करेंगे तो बेड़ा स्टार्ट होगा. அதனால்தான் முரளியில் சொல்லியிருக்கிறார், மிகவும் அதிகமாக தொல்லையை ஏற்படுத்தினீர்கள் என்றால் அழிவு கொண்டு வந்துடுவேன். ये बात विख्यात भी है இந்த விஷயம் பிரசித்தமாக இருக்கிறது. कि जब सारे संसार का विनाश होगा எப்பொழுது முழு உலகத்தின் அழிவு ஏற்படுமோ तो 9 ग्रह आपस में टकराएंगे. அப்பொழுது 9 கிரகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கொள்வார்கள். क्या? என்ன? 9 ग्रह आपस में टकराएंगे. 9 கிரகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிப்பார்கள். सब एक जैसे पावरफुल हैं क्या? அப்பொழுது அனைவரும் ஒருத்தர் மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்க முடியுமா? नंबरवार पावरफुल हैं. तो टकराते 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 क्या बचेगा? நம்பர் வரிசைகரமாக பவர்ஃபுல்லாக இருக்கிறார்கள். எனவே மோதிக்கொண்டு கடைசியாக என்ன மீதி இருக்கும்? एक ग्रह जो सबसे बड़ा है. ஒரே ஒரு கிரகம் எது எல்லாத்தை விட பெரியதாக இருக்கிறதோ? बृहस्पति. बृहस्पति. जिसको कहते हैं सदगुरु. எதை சத்குரு என்று சொல்லப்படுகிறது. इसलिए बाप कहते हैं அதனால்தான் தந்தை சொல்கிறார், तुम बच्चों को कभी भी बाप से नहीं टकराना चाहिए. குழந்தைகளான உங்களுக்கு எப்பொழுதும் தந்தையோடு மோதக்கூடாது. क्या? என்ன? अगर टकराते हैं ஒருவேளை மோதிக்கிறீர்கள் என்றால் तो नुकसान किसका होगा? பிறகு யாருக்கு நஷ்டம் ஏற்படும்? टकराने वाले ग्रहों का नुकसान हो जाता है. யார் வந்து மோதிக்கிறார்களோ அந்த கிரகங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படுகிறது. विनाश को पाते हैं. விநாசனத்தை அடைகிறார்கள். क्योंकि एक सदगुरु ही सच्चा है. ஏனென்றால் ஒரே ஒரு சத்குரு தான் உண்மையானவர் ஆவார். और सच्चाई सदैव रहती है. பிறகு உண்மை எப்பொழுதும் இருக்கிறது. उसका विनाश नहीं होता. அதனுடைய விநாசனம் எப்பொழுதும் ஏற்படுவதில்லை. एक सच्चा, बाकी सब गुरु झूठे. ஒரே ஒருத்தர் தான் உண்மை, பிறகு அனைத்து குருக்களும் பொய்யானவர்கள். तो झूठा आज है, कल नहीं रहेगा. எனவே பொய்யானவர்கள் இன்று இருப்பார்கள், நாளை இருக்க மாட்டார்கள். तो भले इशारा दिया 8 राजाइयां स्पष्ट देखने में आवेंगी. எனவே பலே சைகை என்பது காமித்தார், 8 ராஜாங்கம் தெளிவாக தென்படும். ब्राह्मणों की दुनिया में. பிராமண உலகத்தில். अच्छा, நல்லது. बेसिक में पहले देखने में आवेंगी या एडवांस में पहले देखने में आवेंगी? பேசிக்கில் முதலில் பார்ப்பதில் வருமா, இல்லையானால் அட்வான்ஸில் முதலில் பார்க்க முடியுமா? बेसिक में जो ब्राह्मणों की दुनिया है, பேசிக்கில் எந்த பிராமண உலகம் இருக்கிறதோ उसमें कंट्रोलर अलग अलग हैं या कोई ऐसे कंट्रोलर हैं जो एक ही बात मानते हैं? அங்கு கண்ட்ரோலர் தனித்தனியாக இருக்கிறார்களா, இல்லையானால் ஒரு கண்ட்ரோலர் இருக்கிறாங்களா? कर्नाटक में हुबली जोन का बैठा हुआ है.
கர்நாடகில் ஹூப்ளி ஜோன் அங்க ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க. सैकड़ों ब्रह्मा कुमारियां सरेंडर करके रखी हुई है. நூற்றுக்கணக்கில் பிரம்மகுமாரிகளை சரண்டர் பண்ணி அமர்ந்திருக்கிறார்கள். हेड ऑफिस वालों की मजाल क्या जो उनका ट्रांसफर करके दिखाएं. ஹெட் ஆபீஸ்ல இருக்கக்கூடியவங்க கிட்ட என்ன சக்தி இருக்கிறது, அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கட்டும். तो पूरा कंट्रोल எனவே முழுமையாக கண்ட்ரோல் अलग अलग जोन्स के हाथों में, जोनल हेड्स के हाथों में है. தனித்தனிப்பட்ட ஜோனல் ஹெட்னுடைய கையில் இருக்கிறது. दिल्ली का भी ऐसे ही है, டெல்லியிலும் இப்படிதான் இருக்கிறது, बम्बई का भी பாம்பேயிலும் இப்படிதான் இருக்கிறது. ऐसे ही है. दिल्ली में पहले 2 हाथों में सत्ता थी. டெல்லியில் முதலில் இரண்டு பேருடைய கையில் ஆட்சி என்பது இருந்தது. एक जगदीश भाई के हाथों में ஒன்னு ஜெகதீஷ் பாயினுடைய கையில், और ब्रजमोहन भाई के हाथों में. இன்னொன்னு பிரிஜ்மோகன் பாயினுடைய கையில். तो जैसे बेसिक में अनेक मत हैं, எப்படி பேசிக்கில் நிறைய வழிகள் இருக்கிறதோ स्पष्ट अलग अलग घड़े देखने में आते हैं, தெளிவாக ஒவ்வொரு நேரமும் பார்ப்பதில் வருகிறது. ऐसे ही एडवांस में भी அதே போல்தான் அட்வான்ஸிலும் अलग अलग राजाइयां देखने में आवेंगी स्पष्ट. தனித்தனியான ராஜாங்கம் தெளிவாக பார்ப்பதில் வரும். फिर एक राजाई की स्थापना कैसे होगी? பிறகு ஒரு ராஜாங்கத்தின் ஸ்தாபனை எப்படி ஏற்படும்? सब टकराएंगे और टकराते टकराते सच्चा रह जाएगा. அனைவரும் மோதிக்கொள்வார்கள். பிறகு மோதிக்கொண்டு ஒரே ஒருத்தர் உண்மையானவர் இருந்து விடுவார். और झूठे खलास हो जाएंगे. பிறகு பொய்யானவர்கள் அழிந்து விடுவார்கள். यहाँ शूटिंग होगी இங்கு ஷூட்டிங் ஏற்படுகிறது. तो ब्रॉड ड्रामा में भी, அப்பொழுது பிராட் டிராமாவிலும் प्रैक्टिकल में होगा. பிராக்டிகலில் ஏற்படுகிறது. वो एडवांस पार्टी वाले भी அந்த அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடியவர்களும் धीरे 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 अलग अलग घटों में बटते जा रहे हैं. கொஞ்சம் கொஞ்சமா நிறைய குரூப்பில் அவங்களும் பிரிக்கப்படுகிறார்கள். विष्णु पार्टी के नाम से விஷ்ணு பார்ட்டியின் பெயரில் ढेर सारी पार्टियां एडवांस पार्टी में निकल पड़ी. நிறைய பார்ட்டிகள் அட்வான்ஸ் பார்ட்டியிலிருந்து வந்து விட்டார்கள். तो बाहर की दुनिया वाले भी अज्ञानी, எனவே வெளி உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் அஞ்ஞானிகள், बेसिक ब्राह्मणों की दुनिया वाले भी अज्ञानी, एडवांस पार्टी वाले भी अज्ञानी हुए. பேசிக் பிராமண உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் அஞ்ஞானி, அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடியவர்களும் அஞ்ஞானி ஆகிவிட்டார்கள். जाते सब अज्ञानी हो जाते. அனைவரும் அஞ்ஞானி ஆகுகிறார்கள். एक सूर्य ही बचता है ஒரே ஒரு சூரியன் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறார், जो कभी ज्ञान की रोशनी को खोता ही नहीं யார் எப்பொழுதும் ஞானத்தின் வெளிச்சத்தை விடுவதே இல்லை. और सब अज्ञान में आ जाते. பிறகு அனைவரும் அஞ்ஞானத்தில் வருகிறார்கள், அனிச்சயத்தில் வருகிறார்கள். में आ जाते. तब शिव बाबा प्रत्यक्ष होते. அப்பொழுதுதான் சிவபாபா பிரத்யட்சமாக்குகிறார். और प्रत्यक्ष होते ही राजधानी स्थापन कर देते. பிறகு பிரத்யட்சமாகி விட்ட உடனே ராஜதானியை ஸ்தாபனை செய்கிறார். ज्ञान यज्ञ से कुछ आत्माएं निकलकर दूसरे किसी पार्टी में चली जाती है. ஞானி அவங்க கேக்குறாங்க, பாபா ஞான யஜ்யத்திலிருந்து சில ஆத்மாக்கள் வெளியேறி விட்டு மற்ற பார்ட்டியில் சென்று விடுகிறார்கள். दूसरे पार्टी का सहयोग पाकर वे आत्माएं बाप का और यज्ञ का खुल्लम खुला घोर विरोधी बन जाती हैं. மற்றவர்களுடைய சகயோகத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் யக்னத்தின் பிறகு தந்தையினுடைய விரோதிகளாக ஆகிவிடுகிறார்கள். ऐसे में हम सब यज्ञ के प्रति जो जिम्मेदार आत्माएं हैं, இந்த மாதிரி நேரத்தில் நாம் அனைவரும் யார் யக்னத்திற்காக பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்கிறோமோ उन लोगों को क्या करना चाहिए? அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? क्या करना चाहिए? वो अपना काम करें, हम अपना काम करें. அவர்கள் அவர்களுடைய வேலையை செய்யட்டும், நாம் நம்மளுடைய வேலையை செய்யலாம். उनका काम है ग्लानी करना அவர்களுடைய வேலை அவதூறம் செய்வதாகும். और हमारा काम है भगवान का गायन करना. பிறகு நம்மளுடைய வேலை கடவுளுடைய மகிமையை பாடுவதாகும். उनका काम है सर्वव्यापी है அவர்களுடைய வேலை என்னவென்றால் சர்வவியாபி என்று சொல்வது. और हमारा काम है பிறகு நம்மளுடைய வேலை एक व्यापी है. ஒருத்தர் ஆவார். वो अपने धर्म से विचलित हो जाते हैं. அவர்கள் தன்னுடைய தர்மத்திலிருந்து கொஞ்சம் வழியை மறந்து விடுகிறார்கள். धर्म पिता को भूल जाते हैं. தர்ம பிதாவை மறந்து விடுகிறார்கள்.
दूसरे दूसरे को धर्म पिता मानते हैं, भगवान मानते हैं। மற்றவர்களை தர்மபிதா கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். हम नहीं भूलने वाले हैं, நாம் அதை மறக்க போவதில்லை. हम परिपक्व होकर चलने वाले हैं। நாம் பக்காவாக இருந்து செல்லக்கூடியவர்கள் ஆவோம். ऐसे थोड़ा ही कोई बच्चा ये कहे, आज कहे हमारा ये बाप है और कल उखाड़ दे कोई, अरे नहीं ये तेरा बाप नहीं है, तो இப்படி இல்லை. ஒரு குழந்தை இன்று சொல்கிறார்கள் இது என்னுடைய தந்தை, பிறகு நாளை யாராவது அவர்களை கொஞ்சம் ஏதாவது செய்து விட்டால் பிறகு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இல்லை என்னுடைய தந்தை இல்லை. அப்பொழுது இப்படி சொல்லணுமா என்ன? ऐसे दुनिया में कोई बच्चे होते हैं क्या? இப்படிப்பட்ட உலகத்தில் ஏதாவது ஒரு குழந்தைகள் இருக்கிறார்களா என்ன? हैं? ये दोगले लोग हैं। இது இரட்டை வழியை சொல்லக்கூடியவர்கள் ஆவார்கள். तो उनका काम है दोगली बात करना। எனவே அவர்களுடைய வேலை இரட்டை வேலையை செய்வதாகும், இரட்டை சொற்களை சொல்வதாகும். हमारा काम है பிறகு நம்மளுடைய செயல் जो धर्म पकड़ लिया बस उसी धर्म पे अटक रहना। எந்த தர்மத்தை பிடித்துக் கொண்டோமோ அதில் நாம் நிலையாக இருக்கணும், हिलना नहीं। அசையக்கூடாது. धरत परिये पर धर्म न छोड़िए। धरत परिये पर धर्म न छोड़िए, அதாவது நம்மளுடைய தர்மத்தை நாம் விடக்கூடாது. विघ्न कितने भी आए उन खिटपिट से पास होकर अपनी राजधानी तो स्थापन करनी ही है। எவ்வளவு விக்னங்கள் வந்தாலும் சரி அந்த தடைகளை நாம் பாஸ் செய்துவிட்டு தன்னுடைய ராஜதானியை கண்டிப்பாக ஸ்தாபனை செய்யணும். முரளி தேதி 14/6/87 பக்கம் 3 நடுவில். मुरली तारीख 16 जून 1987 पृष्ठ 3 मध्य।